கைத்தல நீரை கனியப்பம் உடவள் பொறி கப்பிய கரிமோகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் நுழைபவர் கற்பகமன வினை கடிதேகும் அத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரல் போய மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசதாச்சு மனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்தியரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போ நமதனிடையமாகி அக்குற பகலுடன் அச்சிறு முருகனை அக்கணமனவருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்தா கதிமேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர்கோண்டு படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி பாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி போலி வழி திருவாதவரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடனாகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடனாகிய சகசலிங்கேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று திருப்புகழ் பாடல் விளக்கத்தில் திரு வீழிமிழலை பதிகமாக விளங்கக்கூடிய எருவாய் கருவாய் என்ற பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கூட்டியுள்ளது. எருவாய் கருவாய் அணிலே உருவாய் என்று இந்த பதிகத்தை மிக அற்புதமாக பாடுகின்றார் அருணிநாத பெருமான் திரு வீழிமிழலை என்ற தலத்தில். அந்த தலத்தினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், மகாவிஷ்ணு 1008 மலர்களால் இறைவனை பூசித்தார். 1008 மலர்கள் மந்திரம் 1008 மந்திரம் கையில் இருக்கு. அச்சிப்பதற்கு மலர்கள் இருக்கின்றது. பூஜை நேரத்தில் எந்திக்க கூடாது. உட்காந்து ஓம் சிவாய நம ஓம் சிவலிங்காய நம அப்படின்னு அச்சிச்சுக்கிட்டே இருக்காரு திரும்ப. 1007 சொல்லியாச்சு. 1008க்கு மந்திரம் இருக்கு, பூ இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னா சுவாமி அதை மறைத்தார். சிவபெருமானுக்கு பூத்திருடன் ஒரு பேரு, பூவை மறைச்சதுனால பூத்திருடன். திருமாலுக்கு வெண்ணெய் திருடன் பேரு, அவர் வெண்ணெய் எடுத்து சாப்பிடுவார்ல. ஆனா முருகபெருமானுக்கு ஒரு பெண்ணையே திருடிட்டாராம், வள்ளியம்மையை தூக்கிட்டு போட இருப்பாங்க, அதனால பெண் திருடன் பேர். சிவபெருமான் இந்த பூவை மறைத்தார். ரெண்டாவது, நம்ம உள்ளத்தையெல்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய கல்வன் சிவபெருமான். தோருடைய செவியன் விடையேறி ஒரு தூவெண் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னார். நம்ம அன்பு செலுத்தினா நம்ம உள்ளத்தையே என்ன செஞ்சுட்டு வரோம், கொள்ளையடித்து விடுவார் சிவபெருமான். அதே போல இந்த மலரை மறைத்தார். பூஜை நேரத்தில் எந்திக்க கூடாது. அதனால என்ன செய்தார், தன் கண்ணையே தாமரை மலராக எடுத்து சுவாமிக்கு சாத்தினார். அதை தாமரையாக எடுத்து சாத்திய காரணத்தினால் அவருக்கு கமலக்கண்ணன் என்ற பெயரை சிவபெருமான் வைத்து அழைத்தார். கண்ணா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று சொன்னார். உடனே அவர் என்ன கேட்டாரு, பிரதிபலனை எதிர்பார்த்து கேட்டார். அந்த சக்கரத்தை எனக்கு கையில கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டார். சக்கராயுதத்தை சிவபெருமானிடமிருந்து வாங்கினார். சரி, சிவபெருமானிடமிருந்து அவர் வாங்கினதுக்கு என்ன அத்தாச்சு அப்படின்னா, பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளிக்கு மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கு பல்லாண்டு கொடுதுவே என்று திருப்பல்லாண்டிலேயே வருது. அப்போ மாலுக்கு சக்கரம் அன்றே அருள் செய்தார். யாருக்கு? திருமாலுக்கு. அது எது தலம்? திருவீழிமிழலை என்கின்ற தலம். அங்க பாடிய பாடல் தான் இந்த எருவாய் கருவாய் என்ற
இந்த பதியத்தை அருணைநாத பெருமான் அந்த தலத்துக்கு சென்று பெருமானை வணங்கும் போது அந்த முருகப்பெருமானை பார்க்கிறாரு. பார்த்தது அவருக்கு இந்த பாடல் வருகின்றது. எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி. சாமி எப்படி இருக்காரு? முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அந்த சாமி அப்படியே பல நிலைகள்ல அவருக்கு காட்சி கொடுக்கிறார். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அறியும் அருள் கொண்டு அறியும் தரவும் உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளி என்று என நின்றதுவே என்று விட அந்த அனுபூதியில நமது அருணைநாத பெருமான் சொல்றாரு. சாமி உருவமா இருப்பாரான்னா இருக்க மாட்டார், அருவமா இருப்பாரான்னா இருக்க மாட்டார். உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளி அன்று என நின்றது. சாமி எல்லாவற்றையும் கடந்தவர். அப்ப எப்படிதான் அருள் கொண்டு அறியும் அறியார் அறியும் தரமோ அப்படின்னாரு. அவன் அருள் இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? அவரை நாம் பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம மற்ற நிலையில நாம் இறைவனை பார்க்க முடியாது என்ற காரணத்தினால் இத அப்பர் சுவாமிகளோட சொல்றாரு. இறைவன் நாம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் அவன் வாரசடையான் அவன் எண்ணி நல்லான் அவன் ஒப்புடைய நல்லன் ஒருவன் அல்லன் ஓர் ஊரனும் அல்லன் ஓர் உருவமும் இல்லி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுவனாதே அப்படின்னு சொல்றார். அவன் பார்த்து என்ன செய்யணும்? அந்த அருள் கண்ணை கொடுத்தா தான் நாம இறைவனை பார்க்க முடியும். அதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அந்த அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு இருட்டுக்குள்ள போறோம். ஒரு விளக்கு எடுத்துட்டு வர சொல்றேன். அங்க ஒளி கிடையாது. இருட்டுக்குள்ள ஒரு விளக்கு எடுத்துட்டு வர சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? விளக்கு உங்களுக்கு தெரியுமா? இருட்டுக்குள்ள தெரியாது. ஆனா அந்த விளக்குல சுடர் எரிந்து கொண்டு இருந்தால் விளக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. விளக்கு இருந்தா கண்டுபிடிச்சிடலாம்ல. அதுல சுடர் இருந்தால் விளக்கை கண்டுபிடித்து விடலாம். அப்ப விளக்கு சிவம், அதனுடைய சுடர் ஒளி அவனுடைய அருள். அருள் என்பது சக்தி. அப்ப அவனுடைய அருளை கொண்டுதான் என்ன செய்ய முடியும்? சிவத்தையே சிவன் அவன் அருளாலே அவன் அருளாகிய சுடரை கொண்டு விளக்கை பார்ப்பது போல அவன் அருளை கொண்டு சிவத்தை பார்ப்பது, சக்தியை கொண்டு சிவத்தை பார்ப்பது, சிவஞானத்தை பெற்றுக்கொண்டு சிவத்தை அடைவது. அப்படி அதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்படி அது உருவன்று அது அருவன்று அது உலகன்று. இருக்கிறவங்களுக்கு இருக்காரு, இல்லாதவங்களுக்கு அவர் எப்பயுமே இல்லை. கடவுளே நம்பிக்கைப்படாதவங்கள்ட்ட போய் நம்ம என்னதான் சொன்னா அவன் கேட்பானா? பசிக்காத ஆளை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு அவன் சாப்பிடுவானா? ஆளை போயா அப்படின்ட்டு போயிடுவான். அதே போல இறைவனை பற்றி அறியாதவங்களுக்குலாம் போய் கூப்பிட்டு நம்ம இப்ப சாமி இப்படிப்பட்டவன் நம்ம சொன்னா அவன் கேட்பானா? அவன் வேலையே இல்லை போல தெரியுது, நம்ம கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இவனுக்கு ஒரு வேலையே இல்லை போல அப்படின்னு நினைச்சுப்பான். அதெல்லாம் அப்படி ஆளுக்கிட்ட என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அந்த அருள் தாகம் உடையவர்களுக்கு தான் இறைவனுடைய பெருமைகளை எடுத்து சொல்ல வேண்டும். அப்போ அவங்களுக்கு கூட கொஞ்சம் பக்தி உண்டாகும். எது போல அப்படின்னா, இப்ப நெருப்பு புகஞ்சிக்கிட்டே இருக்கும், பத்தி எரியாது, புகஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 ஊது ஊதுனா பற்றி எரியும். அதுபோல அந்த அருள் தாகம் உடையவர்களுக்கு 2 ஊது ஊதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, சாமியை பத்தி எடுத்து சொன்னா உடனே அவங்க பக்தி பெருக ஆரம்பிச்சு, நல்ல பக்தி பண்ண ஆரம்பிச்சு. அப்படி உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று எல்லாவற்றையும் கடந்த இறைவன் முருகப்பெருமானை சொல்லும்போது அப்படி சொல்றாரு. சாமி அப்பேற்பட்ட ஒரு முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ ஒருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே என்று அற்புதமாக சொல்றார். அப்படி அப்பேற்பட்ட கருணைமா கடலை அங்க போய் பார்த்து என்ன சொல்கின்றார் என்றால், அப்படி பார்த்ததுமே எருவாய் கருவாய் தனிலே உருவாய். எருவாய்னா யோனி, அதாவது இந்த உயிரானது யோனியின் வழியாக எருவாய் வழியாக உள்ளே செல்லும், கருவுக்கு உள்ளே செல்லும்.
அப்படி சொல்லும் போது எருவாயின்னு சொல்லும் போதே அடுத்தது கருவாயின்ட்டு இந்த உயிர் எப்படி போகும்? அதாவது மழை நீர் வழியாக உயிர்கள் எல்லாம் வந்து தாவரங்களில் எல்லாம் படர்ந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது தந்தையார் தான் முதல்ல என்ன செய்வாரு? அந்த காய்கனிகளை எல்லாம் சாப்பிட்டு முதல்ல கருவானது யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா தந்தை கிட்ட தான் 2 மாதங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் தாய் வயிற்றில் போனதுக்கு அப்புறம் 10 மாதம். அத மற்ற அடியார்கள்லாம் எப்படி பண்ணாங்கன்னா அம்மையே அப்பா அப்படின்னு பண்ணாங்க. ஆனா அப்பர் சுவாமிகள் மட்டும் எப்படி பண்ணாரு? அப்பன் நீ அம்மை நீன்னு பண்ணாரு. மற்றவங்களாம் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அப்புறம் அம்மையே அப்பா அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் அப்படின்னு காரைக்கிழமையார் பாடியிருக்காங்க. இப்படி எல்லாருமே அப்படி பாடியிருக்காங்க. ஆனா சாமி மட்டும் எப்படி பாடியிருக்காரு? அப்புறம் சாமிகளே அப்பன் நீ அம்மை நீ அப்படின்னு பாடினாரு. ஏன் அப்பன் முதல்ல சொல்றாரு அப்படின்னா, எப்பயுமே இந்த உயிரானது 2 மாதம் முதலில் தந்தையிடம்தான் இருக்கும். அதை சொல்லும் போது அப்பன் நீ அம்மை நீ. அப்ப 2 மாதம் கடலதுக்கு அப்புறம் தாய் வீட்டுல போய் 10 மாதம் இருக்கும். அதுவும் எப்படி இருக்குங்கிறீங்க? 10 மாதமும் இந்த உயிரானது உள்ள போய் முழு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும். உள்ள இருளா இருக்கும். கரு எப்படிப்பட்டதா இருக்கும்? இருளா இருக்கும். சாமி பாருங்க, அப்படி இருளா இருந்தாலும் கூட அந்த கருவுலையும் இறைவன் உணவு கொடுக்காரு. அதுதான் பெரிய சிறப்பு. இந்த தாய் உண்டு அப்படியே என்ன செய்யுது? அந்த குழந்தைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் அதை வளர்த்து கொண்டே இருப்பாரு. எருவாய் கருவாய் தனிலே உருவாய் உள்ள போய் அப்படியே ஒரு உருவாக ஆகிக்கிட்டே இருக்கும். எருவாய் கருவாய் கருவில் போனதுக்கு அப்புறம் அது ஒரு உருவாக ஆகி. உண்மையிலே நம்மளுடைய பாடி வெயிட் என்ன அப்படின்னா, நம்ம உடம்பினுடைய வெயிட்டு அருகு நுனி பனி நனைய. அருகம்புடைய நுனி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? ரொம்ப பாயிண்டா இருக்கும். ரொம்ப பாயிண்டா இருக்கும். அதுல பனி துளிப்பட்டா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம பாடியினுடைய உள்ள வெயிட். அதுக்கப்புறம் எப்படிங்க எனக்கு 60 கிலோ, நான் எப்படிங்க 70 கிலோ ஆனேன் அப்படின்னா, சாப்பிட்டு 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 ஒருத்தரும் 70 கிலோ 80 கிலோ. ஏன்னா அன்னமய கோஷம். இந்த உயிரானது பெரும்பாலும் அன்னமய கோஷத்துல தான் இருக்கும். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் அப்படின்றது, குணமய கோஷம். அதுல அன்னமய கோஷம் 90% நம்மளை இயக்குவது எது என்று கேட்டால் இந்த அன்னமய கோஷம். அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு போதுங்கும். எப்பா போதும்பா சாப்பிட்டது போதும்னு உள்ள சொல்லும். இது மேலே கொஞ்சம் ஒரு தண்ணியை குடிச்சு இன்னொரு இட்லியை உள்ள தள்ளுறது. சில பேர் அதாவது அளவுக்கு மீறி சாப்பிடுவது. அது என்ன ஆகும்? அது பேராபத்தில் போய் முடியும். நீ நோய் இல்லாமல் இருக்கணும்னா இந்த வயிறே கேட்கும். இப்போ பசிக்குன்னு கேட்கும், அடி வயிறு பற்றி எரியும், அப்போ உணவு கொடுக்கணும். அது மாதிரி அதுவே போதும்னு சொல்லும், அப்பயே நிப்பாட்டிடணும். அதுக்கு மேலே நம்ம உட்கொண்டோம்னா அப்போ நோய் வர ஆரம்பிச்சு. சில பேர் டேஸ்டாக இருக்குன்னு சொல்லி இன்னும் 2 சாப்பிடுவோமே, ரொம்ப டேஸ்டாக இருக்கே, தண்ணியை குடிச்சு கொண்டு உள்ள தள்ளுது. தண்ணியை குடிச்சுனாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஃப்ரீயாக கிடச்சிருச்சுன்னா வேற வேலையே வேண்டாம், கூட 2 கண்டிப்பா உள்ள. அப்படி மட்டும் தயவு செய்து என்ன செஞ்சிடக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா விளைவை நாம சந்திச்சு தான் ஆகும். ஃப்ரீயா கிடைக்குன்னா எதுனாலும் வாங்கி சாப்பிடலாமா? அது கிடையாது. உடம்பறிந்து போனா பிரச்சனை இல்லை, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் வராது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பா நீங்க நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க உணவு உட்கொள்ளும் போது எதை உட்கொள்வீங்க அப்படின்னா, உப்பு, உரப்பு, புளிப்பு, கார்ப்பு 4 சேர்ப்பீங்க, 2 சேர்க்க மாட்டீங்க. எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது துவப்பும் கசப்பும் சேர்க்க மாட்டீங்க. அந்த 2யும் எதுல இருக்குன்னா சுண்டவத்தில் இருக்கு. சுண்டைக்காய், சுண்டவத்தில் என்ன பாவக்காலம் வெறும் கசப்பு மட்டும் தான் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா 2மே இருக்கு, துவப்பும் இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நோய் நொடிகளே வராது. அறுசுவை உணவு உடம்புல சேர்க்கவில்லைன்னா நமக்கு நோய்கள் வந்துவிடும். இது உங்களுக்கு அப்ப அறுசுவை உணவு உடம்புல சேர்க்கணும். அதனாலதான் அந்த காலத்துல அடியார்களுக்கெல்லாம் அறுசுவை உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அருளாளர்கள்லாம் பாட்டுல பாடியிருக்காங்க. கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கி மண்டு காதலின் ஆதனித்திடை அரிச்சனை செய்தபின் உண்டினாலு விதத்திலாறு சுவை திறத்தில் அண்டர் நாயகர். என்ன சொன்னாரு? கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கி மண்டு காதலின் ஆதனித்திடை அரிச்சனை செய்தபின்
உண்டி 4 விதத்தில் 6 அறுசுவை உணவு. யாருக்கு? அடியார்களுக்கு அறுசுவை உணவு கொடுக்கணும். வெறும் 4 வகை மட்டும் எக்ஸ்ட்ரா 2 இல்லைன்னா அந்த நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்கு பாருங்க, அதை வைப்பாங்க சில பேர். சில பேர் சுண்டகத்தில் வைப்பாங்க. அந்த அறுசுவையும் அடியார்களுக்கு கொடுக்கும்போது கொடுத்துடணும். அப்படின்னா அது நோய் நொடிகள் வராது. நம்ம உணவு கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படின்னா அறுசுவையும் உணவுல நாம சேர்க்க வேண்டும். எருவாய் கருவாய் தனிலே உருவாய், அது உள்ள போய் அப்படியே ஒரு உருவாக ஆகிக்கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் அது உள்ள போய் என்ன ஆகும்? ஒரு உருவாக. இந்த உயிர் அப்படித்தான். அது முதல்ல சாமி அந்த உடம்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே பார்க்காங்க குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி, எப்படி வளர்ந்துருக்கு, உங்க குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்குங்க அப்படின்னு ஈஸியாக கம்ப்யூட்டரை பார்த்து என்ன செஞ்சிடறான், சொல்லிடுறான். இப்போதான் கண்ணு வந்திருக்கு, இப்போதான் கை கால் கொஞ்சம் லேசா ஆடுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. சில நேரத்தில் என்ன ஆயிடுது, அது அப்படி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, மூச்சு துடிப்பு நின்றுதுங்க. பிள்ளை உடனே நீங்க என்ன செய்யுங்க, போய் டாக்டரை போய் பாருங்க அப்படிமா. சில பேருக்கு கருவிலே எத்தனையோ உயிர்லாம் இறந்து போயிருது. எத்தனை உயிர் கருவில் இறக்குது சொல்லுங்க. கருவினில் அழிவதாயும் கழிந்திராது அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தான் நரைத்து அழிவதாயும் உடம்பே அழிவையானால் உள்ள போதே பார்வைய எப்படி சொல்றாரு. ஸ்ரீஞான சித்தியார் நூல் சொல்லுது. எத்தனையோ உயிர் கருவில் இறக்குது, அப்புறம் கொஞ்சம் வெளியில வந்து இறக்குது, அப்புறம் பால பருவத்தில் இறக்குது, அப்புறம் இளைஞர் பருவத்தில் இறக்குது, அப்புறம் வயதான பருவத்தில் இறக்குது, அப்புறம் நரமுடியெல்லாம் கொட்டி கடைசி படுத்த படுக்கையா இறக்குது. இப்படி எத்தனையோ உயிர்கள் எல்லாம் இறக்குது. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப இருக்கும் போதே உள்ள போதே இந்த உடம்பு உள்ள போதே பார் உய்யக்கூடிய வழியை பார்க்கணும். கருவினில் எந்த நேரத்தில் எது நடக்கும்னு சொல்ல முடியாது. அடுத்த நொடி என்ன நடக்கும் சொல்ல முடியாது. நம்ம உயிருக்கு கேரண்டி கிடையாது. நான் 80 வயது வரை வாழ்வேன் சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியாது. நான் 90 வயது வரை வாழ்வேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அடுத்த நொடி என்ன நடக்கும் சொல்ல முடியாது. அதான் இமைக்கும் பொழுதும் இராது குரம்பைதான் அப்படின்னாரு ஞானசம்பந்தர். அடுத்த நொடி என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நடந்து போறாலும் இறந்து போயிடுறாரு, கழுத்தடிக்கி. சைக்கிள போனாலும் விழுந்து இறந்து போயிடுறாரு, பைக்ல போறாலும் மோதி இறந்து போயிடுறாரு, காரு போய் மோதி இறந்து போயிடுறாங்க. இப்படி எந்த நிலையிலையும் உயிர் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் இத்தனை வயசு வாழ்வுன்னு யாராலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப இருக்கும் போதே இன்னைக்கு இந்த வாழ்வு கிடைச்சிருக்கு. அப்ப இறைவனை போய் நாம் தொழ வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும், திருவுரைகள் பாட வேண்டும், சொற்பொழிவு கேட்க வேண்டும், பூ கட்டி கொடுக்க வேண்டும், தினசரி திருக்கோயில போய் வழிபாடு செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம ரொட்டீனா வச்சுக்கிடணும். இன்னைக்கு உயிரோட காலையில எழுப்பி விட்டுருக்காரு சாமி. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி எழுவது போலும் பிறப்பு கொடுத்துருக்காரு. அப்ப இதை போய் நம்ம நல்லபடியா பயன்படுத்தணும். பெருமானுக்கு போய் நன்றி சொல்லணும் அப்படின்னு காலையில எந்திரிச்சதும் நேரம் எங்க வந்துடணும், சாமிக்கு வந்து நன்றி சொல்ல திருக்கோயிலுக்கு. அப்படி இந்த உயிரானது மழை நீர் வழியாக வந்து தாவரங்களில் கலந்து அதை தகப்பனார் உண்டு. அது 2 மாதம் தகப்பனாருடைய வயிற்றிலிருந்து, அதுக்கப்புறம் தாயினுடைய வயிற்றுக்கு 10 மாதம் இருந்து, அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த உயிரானது உள்ள கருவாய் போய் அதுக்கப்புறம் ஒரு உருவாக ஆகும். எருவாய் கருவாய் தனிலே ஒரு உருவாய், இதுவே பயிராய் விளைவாகி, அப்படியே விளைபொருள் போல ஒவ்வொரு பிறவிலையா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தாயுடைய வயிற்றுல வந்து 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 ஒவ்வொரு நாளும் அந்த கருவுல போய் அது விளைபொருளாக விளைந்து பயிராகவே ஆகிக்கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த உயிர் உள்ள தாய் வயிற்றுல போய் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் 10 மாசம் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை எப்படி வரும், ஒரு துளி போன அந்த கருவு எப்படி ஆகும், அப்படியே வளர்ந்து பயிர் போல வளர்ந்து வெளியில வரும்போது ஒரு பெரிய குழந்தையா வரும். குழந்தையுடைய பாடியோடைய வெயிட் எவ்வளவுங்க, 3 கிலோ அப்படிமாங்க. சில பேர் 2,500 அப்படிமாங்க. ஆனா உள்ள போனது 1 பாயிண்ட் தான் உள்ள போனது. எப்படி இப்படி வந்தது அப்படின்னா, உணவு உட்கொண்டுதான் அந்த அளவுக்கு அந்த பாடி வளர்ந்து கொண்டே செல்லும். அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப எடை கம்மின்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வாங்க, ஐசியூல வச்சிருவாங்க. குழந்தைய பார்த்துருக்கீங்களா? குழந்தை ரொம்ப வெயிட் கம்மியா இருக்குங்க, ஐசியூல வச்சு அதுக்கப்புறம் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஒரு 2 லட்சத்தை மட்டும் கிட்டிருங்க அப்படிமா.
ஒரு 2 லட்சத்தை கட்டியிருக்க பார்த்துருவோம். எங்க போனாலும் எது வட்டி இருக்கு, வெள்ளை தேவைப்படுது. ஆனா நீங்க வழிபாடு செஞ்சா நீங்க எந்த கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நமக்கு செலவே வராது. இறைவனோடு ஒன்றுபட்டால் நமக்கு எந்த செலவும் வராது. நிறைய பேர் பணத்தை எதுக்கு சேர்த்து வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கடைசி காலத்துல எனக்கு யாருங்க பாப்பா, இப்ப சேர்த்து வச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் சேர்க்குறாங்க. ஆனா இறைவனை வழிபாடு செஞ்சா நம்ம அதை பத்திய சிந்தனையே நமக்கு வேண்டாம். நாம எல்லாத்தையும் எல்லாம் தரும்கான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையால் மருந்துருவாய் என் மனத்தை வந்து என்று சொல்வதற்கு நாங்க சாமி எல்லாம் தரும். நமக்கு எந்த கவலையும் நாம பட மாட்டோம். சரி, அப்படி தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி விளைவாகிட்டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிறவியிலும் கருவியில் அழிவதாயும் கழிந்திலாது அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தான் அரைத்து அழிவதாயும் இப்படி எந்த நேரத்துலையும் போவதுக்கு தயாரா இருக்கே இந்த உயிரானது. அப்ப இந்த உயிரானது வந்தா இந்த உலகத்துக்கு வந்தா பார்னா இந்த உலகத்துக்கு வந்தா எப்படி உய்ய வேண்டும் என்று தெரிந்து நாம் உய்வதற்கான வழிகளை நாம் பார்த்து விட வேண்டும் என்று சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்கின்றது. அப்ப இப்ப நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க, ஏன்னா சாமி வந்து வழிபாடு பண்ண வந்ததாச்சு. அப்ப நாம எதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, எவனை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, பிறப்பை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, இறப்பை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. பிறப்பிறப்புக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே பல பிறவிகள் நம்ம என்னதான் செஞ்சிருக்கோம், இறந்து தான் வந்திருக்கோம். புதுசா நம்ம ஒன்றும் இறக்குறதோ பிறக்கிறதோ கிடையாது. ஏற்கனவே பல பிறவில கோடானு கோடி பிறவி பிறந்து இறந்து வந்து, அதனால நம்ம பிறப்பு இறப்பை பத்தி நமக்கு கவலை இல்லை. நாம் எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்துல எப்ப இறப்பு வந்தாலும் தயாரா இருக்கணும். சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்ப அழைச்சாலும் தாராளம் போறதுக்கு தயாரா இருக்கணும். இன்னைக்கே உயிர் போனாலும் நம்ம எப்படி இருக்கணும், தயாரா இருக்கணும். நாளை போனாலும் சரி, நாளை கழிச்சு போனாலும் சரி, எந்த நிலையிலையும் உயிர் போனாலும் நம்ம தைரியமா இருக்கணும். எல்லாம் பெருமான் பார்த்து கொள்வார். போயிடுச்சு. நான் தயாரா இருக்கு சாமி, திருத்தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எப்ப நீ பார்த்து அழைச்சாலும் நான் இந்த வந்துடுறோம் அப்படின்னு போறதுக்கு தயாரா. நம்ம ரெண்டாவது, இந்த உலகத்துல நீங்க வாழும் போதும் இகபர சௌபாகியத்தை இறைவன் நமக்கு தந்தது. உங்களுக்கு தேவையான இன்பங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு உலக வெறுப்பு வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே சாமி எங்க கூட்டு போயிடுறாரு மேல, அல்ல அங்க போய் அந்த இடத்துல இகத்துல மட்டுமல்லாமல் பரத்திலையும் கொண்டு போய் சௌக்கியமா வச்சுப்பாரு. இகத்துல உங்களுக்கு தேவையான இன்பங்கள் வேணுமா, அதையும் கொடுப்பாரு, அதையும் அனுபவிக்கலாம் நீங்க. ஆனா நமக்கு போதும் நம்ம சொல்லுவோமா, எனக்கு போதுங்க, எனக்கு இட்லி போதும் சொல்லுவோமா? நாளைக்கு இட்லி வச்சாலும் வேணும், அது சுட சுட எனக்கு வேணும்னு தான் சொல்லுவோம். அப்படிதான் நம்ம ஏதாவது பற்றுதலை எதையாவது குறைக்க முடியுதான்னு பாருங்க. நம்ம உண்மையிலே ஆள் மனதுல எனக்கு எதுலையுமே பற்று இல்லைங்கிற என்னைக்கு சூழ்நிலைகள் வருதோ அன்னைக்கு தான் இறைவன் நம்மை அழைத்து செல்வார். இந்த மண்ணுலகத்திலிருந்து சுந்தரம் சாமியில் எல்லா தளத்துக்கும் போய் வழிபாடு செய்வார். திரு குருகாவூர் வெள்ளையிலே ஆட்கொண்டிருப்பாரு. அங்க ரொம்ப பசிக்குன்னு சொல்லும் போது சிவருமான் அப்படி உத்து பார்த்துட்டே இருந்தாரு. இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சிவருமான் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. சிவருமான் பார்த்தாரு, உங்களுக்கு ரொம்ப வயிறு பசிக்கல அப்படின்னாரு. ஆமாம்மா ரொம்ப வயிறு பசி, உட்காருங்க அப்படின்னு சொல்லி சாமி பரிமாற ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கு மட்டும் அவர் வயிறு பசிக்கலான்னு சொல்லியிருந்தாருன்னா சிவருமான் அப்படியே கைலாயத்தை கொடுத்து இருந்திருப்பாரு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த உலகத்துல பசிச்சா இன்னும் நமக்கு பிறவி நிறைய இருக்குன்னு அர்த்தம். இன்னும் பசிக்குது, இன்னும் எனக்கு இந்த உலக இன்பம் போகல, இந்த உலக நாட்டை எனக்கு ரொம்ப இருக்கு, உலக நாட்டை இருக்கிற வரைக்கும் பிறவி வந்துகிட்டே தான் இருக்காரு. என்னைக்கு அந்த பக்குவம் வருதோ, எனக்கு இந்த உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலகு மல வெறுப்பும் எல்லாம் தன் தாழ்வை சொக்கனாதா என்று சொல்வதற்கு என்னங்க, எல்லாத்தையும் சாமிகிட்ட போய் என்னைக்கு சமர்ப்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம பிறப்புல இருந்து நீங்க பக்குவம் வரும் வரை பிறவி வந்து கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒவ்வொரு பிறப்பு வரும், ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒவ்வொரு பிறப்பு வந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப அந்த நினைப்பை கொண்டு போய் என்ன செய்யணும், சாமி கிட்ட கொண்டு போய் விட்டு விட வேண்டும். ஆனா சாமி எப்படிப்பட்டவரு, நினைப்பு மரப்பெல்லாம் எல்லாம் மற்றவர் சாமி. முருகன் அந்த பாட்டை கூட சொல்றாரு. அதாவது என்ன பாட்டு அப்படின்னா, முருகன் குமரன் உதியா மரியா உணரா மரவா விதிமால் அறியா விமலன் புதல்வா
முருகப்பெருமானை சொல்லும்போது சொல்றாரு, புதியா தோற்றம் கிடையாது. முருகப்பெருமானுக்கு என்ன கிடையாது? புதியா, மரியா இறப்பு கிடையாது. உணரா நினைப்பு கிடையாது. மறவா மறப்பு கிடையாது. விதிமால் அரியா விமலன் புதல்வா. எப்படி சொல்றாரு பாருங்க. உதியா, மரியா, உணரா, மறவா, விதிமால் அரியா விமலன் புதல்வா, அதிகா அனகா அபயா அரியா அமராவதி காவல சூர பயங்கரனே அப்படிங்கிற இப்படி பாட்டு பாருங்க. கத்தர் அனுபூதி, அருமையான பாட்டு. சாமிக்கு தோற்றம் கிடையாது, இறப்பு கிடையாது, நினைப்பு கிடையாது, மறப்பு கிடையாது. அதுக்கப்புறம் என்னங்க, அதிகா அப்படின்னா எல்லாத்துக்கும் மேம்பட்டவனே அப்படின்னு அர்த்தம். அதிகான்னா மேன்மையானவனே. அதிகா அனகா அப்படின்னா பாவமே இல்லாதவனே. அதுக்கப்புறம் அபயா அச்சத்தை தீர்ப்பவனே. அடுத்து என்ன சொல்றாரு? அமராவதி காவல சூர பயங்கனே, அந்த தேவர்களை காத்த தேவ சேனாதிபதியே என்று இந்த இடத்துல அருணகிரிநாதர் சொல்றாரு. அதிகா அனகா அபயா அமராவதி காவல சூர பயங்கரனே எப்படி சொல்றாரு பாருங்க. மழை பெய்யுதா? தண்ணி யாராவது வச்சிருக்கீங்களா பாருங்க. புதியா, மரியா, உணரா, மறவா, விதிமால் அரியா விமலன் புதல்வா. முருகன் எப்படிப்பட்டவர்? விதிமால் அரியா விமலனுடைய புதல்வன், மழவே இல்லாதவருடைய பிள்ளை, சிவபெருமானுடைய மைந்தன். புதியா, மரியா, உணரா, மறவா, விதிமால் அரியா விமலன் புதல்வா, அதிகா அனகா அபயா அமராவதி காவல சூர பயங்கரனே இப்படி சொல்றாரு. மேற்பட்ட கருணைவாக்கரன். சிவபெருமானுக்கு என்னென்னலாம் சொல்றோமோ அப்படியே முருகப்பெருமானுக்கு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இவர் வேற இல்லை, அவர் வேற இல்லை. அது 5 முகத்தோடு இருக்கும்போது சிவபெருமான், அதோடு அந்த கீழ் முகத்தையும் காட்டும் போது சாமிக்கு முருகப்பெருமான், அதோ முகத்தை காட்டும் போது சாமிக்கு பேரு முருகப்பெருமான். அப்ப சிவபெருமானே முருகராக வந்தார். என்னதான் அவருடைய மைந்தன் தானுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. உலக வழக்குக்கு தான் மைந்தன். ஆனா சிவபெருமான் தான் தனக்குத்தானே மகனாகி, தனக்குத்தானே குருவுமாகி, தனக்குத்தானே தத்துவம் கேட்டலும். எல்லாருக்கும் உபதேசம் பண்றோம், நம்ம உபதேசம் கேட்டானேன்னு சிவபெருமான் நினைச்சாரு. அப்படி தனக்குத்தானே மகனாகி. அப்படி இந்த பாட்டுல சாமியுடைய அந்த திறத்தை சொல்லும்போது அப்படி சொல்றேன். சாமி பேர்பட்ட கருணையுடைய தேவர்களெல்லாம் காத்த தேவ சேனாதிபதி, எல்லாத்துக்கும் மேம்பட்டவர். அதிகா அனகா பாவமே இல்லாதவர். நமக்கு தான் பாவம் புண்ணியம்னா, சாமிக்கு கிடையாது. பாவம் இல்லாதவனே. அபயா அச்சத்தை தீர்ப்பவனே. தேவருடைய அச்சத்தை தீர்த்தார்ல முருகப்பெருமான். அபயா அமராவதி காவல சூர பயங்கரனே, ஏற்பட்ட கருணைமா கடல், விதிமாலரியா விமலன் புதல்வா. அந்த பிரம்மாவெல்லாம் தொடக்கூடிய விதிமால் அரியா, அவங்களே காண முடியாத கடவுளாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய ஐந்தனே என்று இந்த பாட்டுல அழகா சொல்றாரு. அப்படி திருவாய் கருவாய் தனிலே உருவாய், இதுவே பயிராய் விளைவாகி, இப்படி விளைவாகி உள்ள கருவானது உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கு. அடுத்து சொன்னாரு, இவர் போய் அவராய் அவர் போய் இவராய், இதுவே தொடர்வாய் வெறி போல. இவர் போய் அவராய் அவர் போய் இவராய். இப்ப நாமெல்லாம் யாருன்னா இவர், இறந்து போனவங்க எல்லாம் அவர். இப்ப ஒருத்தர் உயிரோட இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இவர் என்னெல்லாம் செஞ்சாரு தெரியுமாங்க? 500 டொனேஷன் கொடுத்துருக்காருங்க. சொல்றோம்ல, இவர் இதை பண்ணாரு அதை பண்ணாரு. இங்க இருக்கிற உயிரோட இருக்கிறனால என்ன சொல்லுவோம்? இவர் அப்படின்னு தானே சொல்லுவோம். இந்த இவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவரு அந்த காலத்துல அப்படி பண்ணாருங்க. அவரை போய் இவருன்னு சொல்ல முடியுமா? இறந்து போனதுக்கு அப்புறம் அவருக்கு பேரே மாறிடும், அவராயிருவாரு. இவரானது அவராயிரும். இவர் போய் அவராய், அப்புறம் அவர் மறுபடியும் என்ன செய்வாரு? மறுபடியும் பிறப்பாரு. அவர் போய் இவராய் மறுபடியும் பிறகு பக்குவர் வரைக்கும் இறக்கி சொல்லிட்டேன். பக்குவர் வரை பிறவி கொண்டேதான் இருக்கும். இவர் போய் அவராய் அவர் போய் இவர், இதுவே தொடர்பாய்
வெறி போல, இது வெறி பிடிச்சது போல மறுபடியும் 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 வந்து இந்த பூலோகத்தில் வந்து நாம் உழண்டு கொண்டேதான் இருக்கு. அந்த மாணிக்கத்த பெருமான் சொன்ன மாதிரி இந்த நாய் என்ன செய்யும், எலும்பு துண்டை நல்லா கடிச்சிட்டு அது பல்ல இருந்து ரத்தம் வரும், நாய் பல்ல இருந்து ரத்தம் வரும், அதை துப்பிட்டு அந்த எலும்புலதான் ரத்தம் இருக்குன்னு சொல்லி தாய் தான் தானே எடுத்து உண்டும். கடிச்சு தின்னு துப்புனதையும் என்ன செய்யும், மறுபடியும் எடுத்து உண்டு. அதே போலதான் இந்த உலகத்தை அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு அனுபவிச்சாலும் மறுபடியும் மறுபடியும் எதுலதான் போய் உழறோம், இந்த உலகத்துலதான் போய். அதான் ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாய் சிறந்த தயாவான தத்துவனே. நாயிட்ட இருக்கிற நற்குணம் கூட என்கிட்ட இல்லையே சாமி. நாயிட்ட நல்ல குணங்கள்லாம் இருக்கு, நன்றி மறக்காம இருக்கும் நாய். நான் நன்றி மறந்தேனே சாமி, உன்னை நான் தொழாம விட்டுட்டேனே, அது கூட தன் தலைவன்கிட்ட எப்படி இருக்கும், நான் இன்னும் எனக்கு தலைவனே யாரும் தெரியாம நான் இருக்கேனே அப்படின்னு பல இடங்கள் நடந்து சொல்றேன். என் நன்றி கொண்டாருக்கும் ஒய் உண்டா ஒய் இல்லை, செய் நன்றி கொன்ற செய் நன்றியே மறக்கூடாது, தேவன் செய்கின்ற கருணைய மறக்கவே. இதுவே தொடர்பாய் வெறி போல, வெறி பிடிச்சது போல நான் ஒவ்வொரு பிறவியும் இவர் போய் அவராய் அவர் போய் இவராய். இந்த இறந்து போனவங்களாம் என்ன செய்வாங்க தெரியுமா, இறந்து போனதும் அந்த துஷ்டிக்கு எல்லாம் துஷ்டி விசாரிக்க போவாங்க. எல்லாம் போவாங்களா, போய் உட்காந்துக்கிட்டு என்ன பேசுவாங்கன்னா, நாளைக்கு நாமளும் போக போறோங்கிறத மறந்துடுவாங்க. இவருக்கு இப்படிலாம் இறப்ப, நான் எவ்வளவோ படிச்சு சொன்னேன், மாத்திரையை சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னேன், கேட்டானா, இன்னைக்கு போய் சேர்ந்துட்டானே பேசுவாங்க. உட்காந்து அப்படிதானே பேசுவாங்க, என்னெல்லாம் பண்ணா இப்படி இப்படி போய் சேர்ந்துட்டானே இவன். அவன் இன்னொன்னா, சில பேர் புகழையும் சொல்லுவாங்க, சில பேர் இகழையும் சொல்லுவாங்க. ஆளாளுக்கு அங்கங்க கூட்டம் கூட்டமா நின்று பேசுவாங்க. இவன் ஒழுங்கா இருந்தாங்க, என்ன ஆட்டம் போட்டான், இன்னைக்கு எப்படி உட்காந்துருக்கான் பாரு அப்படிமா சில பேர் அப்படி சொல்லுவாங்க. சில பேர் அவனா அப்படி தர்ம காரியங்களும் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு அவனுடைய புகழை ஒரு பக்கம் சொல்லுவாங்க, ஒரு பக்கம் இகழையும் எடுத்து சொல்லுவாங்க. அவன் உயிரோடு இருக்கும்போது யாரும் வந்து கூட எட்டி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா இறந்து போனதுக்கு அப்புறம் அதை செஞ்சான் இதை செஞ்சான்னு அவனுடைய அருமை பிரிவுலாம் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. உயிரோடு இருக்கும்போது ஒருவே வந்து அவனை என்ன செய்ய மாட்டாங்க, காக்கவே மாட்டாங்க. யாராவது பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்க. இப்ப வேற ஒன்றும் வேண்டாம், நம்ம தாய் தந்தையாரையே நாம நல்லா பார்த்துக்கிறோமா அப்படின்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாய் இருக்கும்போது அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்தோம் செஞ்சோம் இருந்தால் எப்படி இருக்கும். போனதுக்கப்புறம் எங்க அம்மா எனக்கு அதெல்லாம் கேட்டாங்க, அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுக்குறாங்களே, நான் வாங்கி கொடுக்காம விட்டுட்டேனே. போனதுக்கப்புறம் இருக்கும்போது வாங்கி கொடுக்காம ஆளு போனதுக்கப்புறம் நான் அதை வாங்கி கொடுக்கல இதை வாங்கி கொடுக்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இருக்கும்போது நல்ல தாய் தந்தையரெல்லாம் என்ன செய்யணும், வச்சு காப்பாற்றணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை 4 ஆம்பளை பையங்க, இங்க வருமா, நான் ஒரு வாரம் வச்சுட்டேன், இனிமேல் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு தம்பியை சொல்றது. தம்பிக்கார நினைச்சுவான், நான் ஒரு வாரம் வச்சுட்டேன், 3ஆவது பையன் அவனை வச்சுக்க சொல்லுங்க அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நரகம் கண்டிப்பா உண்டான். யாராவது தாயை வந்து நீ ஒரு வாரம் நான் ஒரு வாரம்னு சொல்லாம நானே தாயை பார்த்து கொள்கிறேன்னு யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு நரகம் கிடையாது. புரியுது அவங்களுக்கு? என்ன செய்யணும், தாய் தந்தையார கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும். எப்பேற்பட்டாலும் நமக்கு எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் தாயை நான் பார்த்துக்கிறேன், யார் பார்க்குறாங்க இல்லையா, நான் பார்த்துக்கிறேன்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு நரகம் கிடையாது. அப்படி தாய் தந்தையார வச்சு போட்டுறணும். நமக்கு இந்த உடம்பு, இந்த மண்ணுலகத்துக்கு நமக்கு இந்த உடம்பை கொடுத்தவங்க அவங்க இல்லையா, அப்ப அந்த தாய் தந்தையார நம்ம எப்படி போட்டுறணும் யோசிச்சு பாருங்க. அதுவும் நம்ம எத்தனையோ பிறவில ஒரு தாய் இருதாய் பல கோடி தான் அடுத்து சொல்ல போறாரு. ஆனா இந்த பிறவில நமக்கு இந்த உணவை கொடுத்து நமக்கு இந்த மண்ணுலகத்துல இறைவனை வழிபாடு செய்யற அளவுக்கு நம்மளை வளர்த்து விட்டுருக்காங்களே, நல்ல பிள்ளையா வளர்த்து விட்டுருக்காங்களே, அப்படிப்பட்ட தாய் தந்தையரை நம்ம எப்படி வச்சு பூசிக்கணும் யோசிச்சு பாருங்க. முதல்ல தாய் தந்தையரை பூசிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது யாரு? விநாயகர் பெருமான். கையில கலசம் வச்சிருக்காரு பார்த்துருக்கீங்களா? துதிக்கையில கலசம் வச்சிருக்காரா வைக்கலையா? அது எதுக்காக வச்சிருக்காரு? தாய் தந்தையரை பூசிப்பதற்காக வச்சிருக்காரு விநாயகர் பெருமான். தாய் தந்தையரை மொத்தம் 5 கரங்கள் விநாயகர் பெருமானுக்கு. ஒரு கரம் தேவர்களை காப்பதற்கு, ஒரு கரம் கையில பழம் வச்சிருப்பது வந்து தலைக்காக, இன்னொன்று வந்து பாசாங்குசம். அது வந்து அந்த பாசாங்குசம் தான் நம்ம உயிர்களுக்கு. ரெண்டு திருக்கரம் நமக்கு,
ஒன்று தாய் தந்தையரை பூசிப்பதற்காக, ஒன்று தேவர்களுக்காக, தனக்காக, ஒன்று தனக்காக, ஒன்று தாய் தந்தையரை பூசிப்பதற்காக, மற்றொன்று தேவர்களுக்காக, 2 திருக்கரம் இந்த உயிர்களுக்காக. மொத்தம் 5 திருக்கரம் வந்துருச்சா? அந்த 2 திருக்கரம் நமக்கு எதுக்குன்னா பாச அங்குசம். அதாவது யானையை அடக்கிறதுக்கு 2 கயிறு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அது போல பாச அங்குசத்தை விநாயகப்பெருமான் வைத்து நம்மளுடைய ஆணவ மலத்தை அடக்குகின்றார். இந்த உயிர்களுக்கு 2 இது வச்சிருக்காரு சாமி. இது 5 திருக்கரங்கள். அத நம்ம பல 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்தி நீளம்பிறை, போலும் ஈச்சனை, நந்தி மகந்தனை, ஞான குழந்தை என்று கூட நம்ம பார்த்தோம். அப்படி இந்த எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்ம பிறந்து 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 இறந்துக்கிட்டே தான் இருக்கும். இவர் போய் அவராய் அவர் போய் இவரான்னு பிறந்து பிறந்து இதை எப்படி வர்றோம்? இதுவே தொடர்பாய் வெறி போல நம்ம என்ன செய்யறோம்? வெறி பிடித்தது போல மறுபடியும் மறுபடியும் வந்து வந்து பிறந்து முருகா நான் என்ன செய்யல தெரியுமா அப்படின்னு அரை நான் பெருமா அடுத்து ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய். நான் ஒரு தாய் 2 தாய் வயிற்றுல பிறக்கல, ஒவ்வொரு பிறவிலையும் பல கோடிய தாய். உடனே அவமா பெருமானே இப்படி ஒவ்வொரு தாய் வயிற்றுல நான் பிறந்து பிறந்து நான் இயலாமா முருகா அப்படின்னு இந்த இடத்துல சொல்றேன். உடனே அவமா அழியாது. இப்படி நான் ஒவ்வொரு பிறவிலையும் நான் ஒவ்வொரு தாய் வயிற்றுல பிறந்து அவன் பிறப்பதற்கு ரொம்ப பயப்படணும். ஒரு தாய் வயிற்றுல போய் 10 மாசம் அந்த தாயை போய் நான் கஷ்டப்படுத்தணுமான்னு நினைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நாம அடுத்த பிறப்பு வந்து ரொம்ப பயப்படுவோம். பிறப்பெடுப்பதற்கு பயப்படுவோம். எத்தனை கோடி தாய் வயிற்றுல நம்ம பிறந்து எத்தனை தாய்க்கு நம்ம துன்பம் செஞ்சிருப்போம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு தாய் வீட்லயும் நம்ம 10 மாசம் நம்ம கருவுல இருந்து அந்த தாயோட துன்பப்பட்டிருப்போம் யோசிச்சு பாருங்க. அப்ப இனிமே ஒரு தாய் வீட்டுல போய் நான் பிறக்காதவாறு இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் இந்த பிறவியில் செய்ய வேண்டும். நம்ம உதாரணத்துக்கு நம்ம வைத்தியநாசாமியுடைய சிம்பல் என்னது? தருவதும் கருணை ஈசன் தன் அடிக்கு அன்பு மேன்மை கருவரு தேவி மேலோன் வைத்தியநாதன் காணீர். யார் ஒருவர் இந்த வைத்தியநாத சுவாமியின் மேல் மேலான அன்பு வைக்கிறார்களோ அவர்கள் இனி ஒரு தாய் வயிற்றில் பிறக்காதவாறு செய்வார் எங்கள் வைத்தியநாத பெருமான். அவரை காண வாரி. எப்படி அருமையான 2 வரிதான். தருவதும் கருணை ஈசன் தன் அடிக்கு, அவனுடைய திருவடிக்கு யாரு மேலான அன்பு செலுத்துகின்றார்களோ அவர்கள் இனி ஒரு தாய் வயிற்றில் பிறக்க மாட்டார்கள். கருவரு தேவின் மேலோன் வைத்தியநாதன் காணீர். பெருவிளையாடல் மேயபிரான் 24 திருவிளையாடல் செய்ய சிவலிங்கமாய் உறைந்தான். ஒரு விலையேற்கேனும் அவன் பெயர் உரைத்துள்ளவர்கள் கருவிலை பிறவி பவம் கடந்து உயர்ந்த கதியை சார்வர் அப்படின்னு நூல் நமக்கு சொல்லுது. அதனால மேலான அன்பு நாம பெருமான் மேல் வைத்தால் நம்ம இனி ஒரு தாய் வயிற்றில் நான் பிறக்காதவாறு சிவபெருமான் செய்வார். அதே போல இங்கேயும் ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய் உடனே அவமா அழியாதே. இப்படி நான் பெருமானே நான் ஒவ்வொரு தாய் வீட்டுல பிறந்து பிறந்து நான் இறக்கலாமா பெருமானே? உடனே அவமா அழியாது. இப்படி அழிந்து நான் போகலாமா? அப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு கால் முருகா பரமா குமரா. ஒரு தடவையாவது நான் முருகா குமரா பரமா அப்படின்னு சொல்லாம விட்டுட்டேனே அப்படின்னு எப்படி சொல்ல? ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோத அருள் தாராய். நான் இப்படி ஒவ்வொரு தடவையும் நான் முருகா குமரா பரமா என்று நான் ஓதி நான் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? உன்னுடைய அருளை நான் பெற்றிருக்க வேண்டும். இனிமேலாவது எனக்கு அப்படி சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பை வழங்கும் முருகா என்று எனக்கு அருள் தாராய் முருகா அப்படின்னு முருகன் தனிவேல் மொழி நம் குரு என்று ஒருவன் அருள் கொண்டு அறியும் அறியார் அறியும் தரமோ ஒருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருள் அன்று ஒளி என்று என நின்றது என்று சொல்வதற்கு இணங்க அப்படி சொல்றாரு அருணைநாத பெருமான். முருகா விழிக்கு துணை. இந்த இடத்துல பல இடங்கள்ல முருகான் பயன்படுத்துறாரு பாருங்க. திருப்பூர்ல முழுக்க முருகா தான் சொல்லுவாரு. அதே இது பாத்தீங்கன்னா மற்ற இடங்கள்ல வந்து வேதங்கள்ல என்ன சொல்லணும்னா முருகப்பெருமான சுப்பிரமணியோம் அப்படின்னு சொல்லுவோம். சுப்பிரமணியோம் 3 தடவை சொல்லுது வேதங்கள். அதுக்கு மேலே சொல்லியிருக்கோம். ஆனா அங்க வந்து இலக்கணத்துல இடம் இல்லை. 3 தடவைக்கு மேல சொல்லக்கூடாது. அதனால முருகப்பெருமான வேதங்கள் எப்படி சொல்லுது? சுப்பிரமணியம் என்று 3 முறை சொல்லுது. ஆனா திருப்புகள்ல முழுக்க சாமி எப்படி பயன்படுத்துறாரு அப்படின்னா முருகா அப்படின்னு தான் பயன்படுத்துறாரு. ஒரு கால் முருகா பரமா குமரா
உயிர்கா என ஓத அருள் தாராய் அப்படிங்கிறாரு. அப்ப முருகா அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு விழிக்கு துணை அவன் திரு வெண்மலர் பாதங்கள், மெய்வை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முருகான்னு சொன்னோம்னா எண்ணில்லாத நாமங்களை சொல்றதுக்கு சமம். முருகான்னு ஒரு தடவை சொன்னான். முருகபெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருக்கு? அத்தனை நாமத்தையும் சொன்னது ஒரு தடவை முருகான்னு சொன்னா. இப்ப பன்மையில வச்சு சொன்னாரா, ஒருமையில வச்சு சொன்னாரா? முருகான்னா ஒரு தடவை தான் நம்ம சொல்றோம். ஆனா அது பல நாமங்களுக்கு சமம் என்று அந்த இடத்துல முருகாவெனும் நாமங்கள் அப்படின்னாரு. அப்போ அதனாலதான் நக்கீரதேவர் அழகா சொன்னாரு. எப்படி சொன்னாரு அப்படின்னா, அரும்பெறல் மரபில் பெரும் பெயர் முருக. அரும்பெறல் ஆதி காலத்துல இருந்து தொன்று தொட்டு வரக்கூடிய மரபுல இருந்து வரக்கூடிய பெரும் பெயர் எது என்று கேட்டால் முருகா அப்படின்னாரு. மூ என்றால் முகத்தானாக விளங்கக்கூடிய விஷ்ணுவையும், ரு என்றால் ருத்ரராக விளங்கக்கூடிய அழித்தல் தொழில் செய்யக்கூடிய ருத்ரரையும், கா என்றால் கமலத்தை விளங்கக்கூடிய நான்முகளாக விளங்கக்கூடிய பிரம்மாவையும், இப்படி மும்மூர்த்தியாகவும் விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றார். முருகா முருகா என ஒரு தரமோ அடியார் முடிமேல் இணைத்தாள் அல்வோனின்னு அடுத்ததுலையும் சொல்லப்படுறார். இப்படி நான் ஒவ்வொரு நாளையும் விழிக்கு துணை அவன் திரு மென்மலர் பாதங்கள், மெய்வை கொண்டா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே அப்படின்னாரு. நம்ம பயத்தை போக்குறதுக்கு எது இருக்குமா? வடிவேலும் செங்கோடன் மயூரம். மயூரம் என்னது? மயில். வேலும் மயிலும் வடிவேலன் செங்கோடன் மயூரம். எப்படி சொல்றாரு? கந்தர் அலங்காரத்துல சொல்றாரு. கந்தர் அலங்காரம் படிக்கணும், கந்தர் அனுமதி படிக்கணும். வேல்மாறல் அது இது அப்படியே மாறல் வேல்மாறல். அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க. செங்கோடன் விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள். இந்த விழிக்கு துணை எது? சாமியுடைய திருவடி. மென்மலர் பாதங்கள் முருகப்பெருமானுடைய பாதம். மெய்மை குன்றா மொழிக்கு துணை. நாம பேசுவதற்கு எது சிறப்பு அப்படின்னா முருகாவினும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே என்று அற்புதமாக சொல்றாரு. அதான் சொல்றாரு, வேலனை நினைப்பதே என் வேலை அப்படிப்பாரு வாரியாசாமி. என்ன சொல்றாரு? வேலனை நினைப்பதே என் வேலை. அத பாதிமதி நதி போது மணிசடை அந்த பாட்டுல ஆதியனோடு தேவர சுரர் உலகு ஆளும் வகையுறு சிறை மீளா ஆடுமயி எனில் ஏறியமர்கள் சூளம்பல வரும் விளையோனே சுதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடல் அறவாரி சுவரிட வேலை விட வள பெருமாளே. நான் அடின ஆரம்பத்துல வேலை விடவில்லை. அப்ப வேலையை விட வச்சிருவார் போலுக்க முருகப்பெருமானு. அப்படி நினைச்சேன் நானு. வேலையை நம்ம விட்டுருவோம் போலுக்க, எந்த நேரம் சாமி சிந்தனையா இருக்கும் போலுக்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா வேலை வேல் இருக்குல்ல, வேலை விட வேலை விட்டு தானே சூரனை சம்காரம் பண்ணார்ல, அத வேலை விடவல்ல பெருமாளே. வேலை விட்டு சூரனை ஆதி அயனோடு அந்த சூரர் அசுரர்களை எல்லாம் வேலை விடுத்த பெருமாளை அப்படிங்கிறத வேலை விடவல்ல பெருமாளை அப்படிங்கிறார். சூரன் உடற வாரி சுவரிட வேலை விடவல்ல பெருமாளை. அந்த வேலை விட்டுதான் இரு கூறாக்கி யான் எனது என்கின்ற அந்த செருக்கை ஒழித்து ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் ஆக்குறார். இப்ப அந்த இடத்துல பாருங்க, சேவலை இவரு நம்ம அருணாதை எப்படி சொல்றாருன்னா கோழி கொடியோன்னு சொல்றாரு. எப்படி சொல்ற பாருங்க, கோழி கொடியோன் கோழி கொடியன் அடி பணியாமல் குவளையத்து வாழ கருதும் எதிரிகால் உங்கள் வல்வினை போய் ஊழின் பெரு வடி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தம் எல்லாம் ஆடி புதைத்து வைத்தால் வருமோ நுண் அடிபிறகே என்று இந்த இடத்துல மிக அற்புதமா அலங்காரத்துல சொல்றாரு. என்ன வர்றாரு அப்படின்னா, சேவல் தான் சொல்லியிருக்கணும், ஆனா கோழி கொடின்னு சொல்றாரு. எப்படி கோழி கொடின்னு ஆகும் அப்படின்னு வாரியாசாமி கிட்ட இந்த இதுக்கு விளக்கம் கட்டுருக்காங்க. அப்ப அவர் சொன்னாராம், சேவல் தான். அப்ப அருணைநாத பெருமான் சொன்னது தப்பா போயிரும்ல. கோழி கொடியன்னு சேவல் கொடின்னு தான் சொல்லணும், ஆனா கோழி கொடியன்னு சொல்றாரு எப்படி அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னாராம், அதாவது பெண் கோழிக்கு தான் கோழின்னு பேரு,
ஆண் கோழிக்கு வந்து சேவல் தான் பேரு, பெண் கோழிக்கு வந்து பெட்டை கோழின்னு பேரு, ஆண் கோழிக்கு சேவல் கோழின்னு பேரு அப்படின்னாரா. புரியுது உங்களுக்கு? பெண் கோழிக்கு வந்து என்ன பேரு? பெட்டை கோழி. ஆண் கோழிக்கு வந்து என்ன சொன்னாங்க? சேவல் கோழி அப்படின்னு அர்த்தமா. அதனால இந்த இடத்துல கோழிக்குடியன்னு சொன்னது சேவலைத்தான் அப்படின்னு. சரி, அது சொல்லிட்டு என்ன சொன்னாரு? குவளையத்து அதை சொல்லும் போது கோழிக்கொடியின் அடி பணியாமல், முருகப்பெருமானுடைய திருவடியை பணியாமல் குவளையத்து வாழ கருதும் மதியீலிகால். இப்ப கோவளையத்தை, ஒரு கோவளையத்துல உப்பு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? குடிக்க முடியுமா? என்ன ஆகும்? உப்பு கைக்கும். ஒரு கோவளையத்துல உப்பை போட்டா கைக்கும். அதே இது ஒரு குளத்துல தூக்கி போடுங்க, உப்பை கரையவே, அது கரைஞ்சிரும், அது இல்லாம போயிடும் குளத்துல போட்டா. அது போல நீங்க குவளையம் போல உங்களுடைய கவலைகளை வைத்துக் கொள்ளாதீர்கள், அந்த குளத்துல போட்டு கரைவது போல உங்க கவலைகள் எல்லாம் கரைத்து விடுங்கள் அப்படின்னு இந்த பாட்டை சொல்றாரு. முருகப்பெருமானுடைய அடி பணிஞ்சா உங்களுக்கு கவலையே கிடையாது என்று யார் சொல்றா? அன்னைநாத பெருமான் கந்தர் அலங்காரத்தில் சொல்றார். கோழிக்கொடியோன் அடி பணியாமல் குவளையத்து வாழ கருதும் எதிரிகள். அந்த மாதிரி குவளையம் போல நீங்க என்ன செய்யாதீங்க? வாழாதீங்க. அப்படி குளம் போல வாழுங்க. அப்படிப்பட்ட மதியிலிகால், குவளையம் போல வாழ்கின்ற இந்த மதியிலிகால், நீங்கள் உங்கள் வல்வினை போய் ஊழின் பெரு வழி உண்ண ஓட்டாது. உங்க ஊழ் வந்து என்ன ஆகும்? கண்டிப்பா அதனுடைய வினையை வந்து கொடுக்கத்தான் செய்யும். ஊழ் வந்து உறுத்து வந்து ஊட்டும் பாரு. ஊழ்வினை எப்படி வரும்? உறுத்து வந்து ஊட்டும். அது நீங்க அமெரிக்கா போனாலும் விடாது. நம்ம என்ன வினை செஞ்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த பலனை அது கண்டிப்பா கொடுத்துரும். யாருக்கு கொடுக்கறது? யாரு? ஊட்டுவது இறைவன், மறந்துடக்கூடாது. நீங்க எங்க போனாலும் அதனுடைய வினையை சுவாமி ஊட்டுவார். உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆடி புதைத்து வைத்தால், நீங்க சேர்த்து வைத்த செல்வத்தெல்லாம் போய் புதைச்சு வச்சா அது கடைசி காலத்துல உங்களுக்கு துணை வருமா? ஆடி புதைத்தால் வருமோ? எப்படி சார்? ஆடி புதைத்து வைத்தால் வருமோ? இன்னொன்னு அடிபிறகு கடைசி காலத்துல அது துணைக்கு வருமா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல பாத்ரூம் முத கொண்டு தங்கத்திலே கட்டி வச்சிருக்காங்க. பாத்ரூமு, வாட்சி, நிறைய அரசியல்வாதி வீட்டுலாம் பாத்தீங்கன்னா இது பாத்ரூமு வீட்டுல தூண்கள் எல்லாமே தங்கத்திலே கட்டிலே கட்டி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல ஏதோ விசாரிக்க போகும்போது அதை உடைச்சு பார்த்துருக்காங்க, ஃபுல்லா தங்க கட்டியா இருந்திருக்கு. பெட்ரூம் முழுக்கும் தங்க கட்டியா இருந்துச்சான். அதெல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அவளை சேர்த்து வச்சு எங்கேயா கோவையில கொண்டு போக முடியுமா? இது அவங்களுக்கெல்லாம் அது தெரியாது. அது வழிபாட்டு உள்ளவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்குலாம் தெரியாது. இப்ப மொத்தம் இப்படி பூரா சேர்த்து வைப்பாங்க. அவங்க கடைசி போலீஸ்காரங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க? மொத்தம் கை பூரா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இது எப்படி வந்ததுன்னு சொத்தை நம்ம காமிக்கணும். இவ்வளவு சொத்து எப்படி வந்ததுன்னு கவர்மெண்ட்டுக்கு காமிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பணம்லாம் யாருக்கு போயிடும்? கவர்மெண்ட். அப்படித்தானையா? கவர்மெண்ட் காமிக்கணும்னா என்ன ஆயிரும்? எடுத்துட்டு போயிடும். எல்லாத்துக்குமே நீங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே டாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் கட்டணும். இல்லைன்னா வந்து என்ன செஞ்சிருவாங்க? எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் சேல் டாக்ஸ்ன்னு பேரு. அந்த ஆபீஸுக்கு பேரு சேல் டாக்ஸ் ஆபீஸ் பேரு. அதெல்லாம் கரெக்டா கட்டணும். இல்லைன்னா எல்லாத்தையும். அப்படி இந்த பாட்டுல ஆடி புதைத்து வைத்தால் வருமோ நம்ம அடிபிறகே என்று இந்த இடத்துல அழகா சொல்றாரு. அப்ப கோழிக்கொடியனுடைய அந்த திருவடியை போய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிறவில பற்றி அவனை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த கோலையம் போல் இல்லாமல் குளம் போல் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அதை சொல்லும்போது கூகா என் கிளை கூடி அல போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாஜல வேடவ நாலு கவி யாகா சுரலோக சிகாமணியே என்று கூட அருணநாத பெருமான் சொல்ற. புகா என் கிளை கூடி எல்லாம் கடைசி காலத்துல என்ன பண்ணுவாங்க? கூடி கூடி அழுவாங்க. இப்படி போயிட்டாரே, இப்படி போயிட்டாரே, அப்படியெல்லாம் பண்ணாரு, இப்படி போயிட்டாரு. எத்தனை நாள் அழுவாங்க? வருஷம் பூரா அழுதுகிட்டு இருப்பாங்களா இறந்து போனவரை பத்தி? 2 நாள், கூடுனா 3 நாள், அதுவும் வேணா 16 நாள். அதுக்கு மேல கையை கழுவிடுவாங்க. அவ்வளவுதான், அவங்களுடைய வாழ்நாளே அந்த 16 நாளுக்குள்ள முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க நினைக்க மாட்டாங்க. எப்ப நினைப்பாங்கன்னா, அந்த வருஷத்திதி வரும்போது அந்த நேரத்துல என் வீட்டுக்காரர் அப்படிலாம் இருந்தாரு, என் பிள்ளை அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு தாயையும் பிள்ளையும் சேயையும் அந்த இறந்து போன அந்த அன்னைக்கு மட்டும் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா எதுவுமே நிலை கிடையாது. இந்த செல்வம் நிலை கிடையாது, இந்த ஆக்கை நிலை கிடையாது. எல்லாம் ஒரு நாள் வருவாங்க, ஒரு நாள் போவாங்க. யாரும் போனாலும் துணைக்கு வரப்போறதும் கிடையாது. கணவர் போயிட்டாருன்னு மனைவி போயிடுவாங்களா? என் கணவர் என்கிட்ட அப்படி வாழ்ந்தாருங்க, நான் அந்த உலகத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் அவங்க சேர்ந்து போயிடுவாங்களா? போக மாட்டாங்க.
சரி, பிள்ளை பேச்சுன்னு தாய் போயிடுவாங்களா? போக மாட்டாங்க. தாய் பேச்சுன்னு பிள்ளை போயிருமா? போக மாட்டாங்க. யாரும் கூட வருவார் ஒன்று. சரி, நம்ம சேர்த்து வைத்து செல்வம் தான் வருமா? அப்ப மாணிக்காசு வருமா நல்லாதான் சொன்னார். பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யாய் கருதி கிடக்கின்றேனை ஆட்கொண்ட என் ஐயா அப்படி சொல்றாரு. பொய்யாய செல்வம் தெரிஞ்சு கூட நான் என்ன செய்யறேன், நான் அதுலதான் அழுந்திக்கிட்டு இருக்கேன். பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும், ஒவ்வொரு நாளும் அதையே அழுந்தி, பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யாய், அதைவே மெய்யின் என்று கருதி, மெய்யாய் கருதி கிடக்கின்றேனை ஆட்கொண்ட என் ஐயா, அப்படி கிடந்த என் ஆட்கொண்ட என் ஐயா, என் ஆறுயிரே, என் அம்பளவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோத்துமின்னு யார் சொல்றா? மாணிக்காசு. அப்ப செல்வ நிலையில்லைன்னு உணரணும், இந்த ஆக்கை நிலையில்லை என்பதை உணரணும். எடுத்த இந்த பிறவில என்ன செய்யலாம்னு யோசிக்கணும், அடியார்களோடு இணங்கணும், திருமுறைகள் பாடணும், விளக்கு போடணும், பூ கட்டணும், திருக்கோயிலுக்கு வரணும். இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் நம்ம எடுத்து இந்த பிறவில இந்த ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், தாய் வயிற்றுல போய் வைக்க மாட்டோம். இல்லைன்னா அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய் உடனே அவமா அழியாதே. முருகால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள் தாயா. முருகா 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 என ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு தாய் வீட்டில் பிறந்து வந்திருக்கின்றேனே, நான் ஒரு தடவை கூட நான் உன்னை முருகான்னு சொல்லலையே, ஒரு கால் முருகா என என்னை ஓத வைத்து எனக்கு அருள் செய்ய மாட்டாயா அப்படின்னு அருணாச்சலம் கேட்கிறார். ஒரு கால் முருகா பரமா குமரா என்று உயிர்கா என ஓத, இந்த உயிரை காத்து உயிர்கா என ஓத உன்னுடைய நாமத்தை சொல்ல எனக்கு அருள் செய்வாய் அப்படின்னு இந்த பாட்டுல கேட்கிறேன். உயிர்கா என ஓத அருள் தாராய். முருகா என ஓர் தரமோ அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. அடுத்த வரி, முருகா என ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா முருகப்பெருமானுடைய 2 திருவடியும் யார் தலைமையில இருக்குமா, யார் முருகான்னு ஓதுறாங்களோ அவங்க தலையில 2 திருவடியும் சாமி வச்சுருவாங்க. முருகா என ஒரு தரமோ அடியார் முடிமேல் இணைத்தால், இணைத்தால 2 திருவடின்னு அர்த்தம். 2 திருவடியும் முருகப்பெருமான் தலையில வைப்பார். முருகா என ஓர் தரமோ அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. அப்படி வெண்மலர் பாதங்கள், முருகப்பெருமானுடைய பாதம் எப்படி இருக்கும், வெண்மையான பாதங்களா இருக்கும். ஏன்னா அது வந்து எப்படிப்பட்டது, குழந்தை. முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர், குழந்தை கால் பட்டா எப்படி இருக்கும், அப்படியே பஞ்சுமத்தை வச்ச மாதிரி இருக்கும். அப்படி சாமியுடைய அதனாலதான் விழிக்கு வெண்மலர் பாதங்கள் அப்படின்னாரு. வன் மலர் பாதம் சொல்லல, மென் மலர் பாதம், மென்மையா இருக்கும் முருகப்பெருமானுடைய. சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைய பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா சொல்லுங்க பார்ப்போம். அதனாலதான் முருகப்பெருமானை பார்த்தாரு அவர் அழகுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, முருகப்பெருமான நம்ம சொல்ற அழகு என்ன, முருகு என்று உருகு அப்படிம்பாரு அரியாசாமி. மு ரு ஹு, அதைத்தான் நம்ம முருகான்னு நம்ம சொல்றோம். மு ரு ஹு, மூ முடிவு என்ன வருது, ஊ வருது. ரு என்ன வருது, முடிவு ஊ வருது. ஊ முடிவு என்ன வருது, ஊ வருது. இப்ப ஆ வந்து அகர உகர மகரம். அகரம் என்பது படைத்தல், உகரம் என்பது காத்தல், மகரம் என்பது அடித்தல். இப்ப இந்த 3 உகரம் எந்த தொழிலை குறிக்கு, ஊனா என்பது ரச்சித்தல், அதாவது காத்தல். அகரம் படைத்தல், உகரம் காத்தல், மகரம் அழித்தல். இந்த நடுவுல இருக்கக்கூடிய ஊனா வந்து என்ன தொழிலை குறிக்கு, காத்தல் தொழிலை குறிக்கு. இப்ப எல்லா உயிர்களையும் காக்கின்ற காரணத்தினால் மு ரு கு முருகு என்று உருகு. உங்களுக்கு மு ஊனா முடியுது, ரு ஊனான முடியுது, கு அதே சமயம் இதை விட அழகா சொல்லுவாங்க. என்னோட கம்மியை தான் சொல்றேன். உருகு என்று உருகு அப்படிங்க. அதனால முருகா என்ற ஒரு தரமும் அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே என்று இந்த பாட்டுல மிக அருமையா சொல்றாரு. இப்படி நிறைய பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாம என்ன நினைக்கிறோம், முருகப்பெருமான் திருவடிதான் அப்படின்னு நினைக்காம நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, நீர்க்குமிழிக்கு நிகர் என்பர் ஆக்க நில்லாது செல்வம் பார்க்கம் இடத்து தந்த மின்போலும் என்பர் பசித்து வந்தே அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நீர்க்குமிழி போல, நீர்க்குமிழிக்கு நிகர் என்பர் எது, இந்த செல்வம்,
இந்த ஆக்கையான உடம்பு, அதாவது நீர் குமிழிக்கு நிகர் என்பர் ஆக்கை இல்லாத செல்வம். இந்த ஒரு வரி போதும் அந்த அலங்காரத்துல. இப்ப நம்ம சேர்த்து வைத்த செல்வம் என்ன, இந்த உடம்பு என்ன, இதெல்லாம் எது போல அப்படின்னா நீர் குமிழி. அதாவது ரோட்ல நடந்து போது தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நீர் இருக்கிறது போலே தெரியும், பாத்துருக்கீங்களா? தார் ரோட்ல பாத்தீங்கன்னா தூரத்துல பார்க்க நீர் குமிழி இருக்கிறது போலே தெரியும். பக்கத்துல போக போக அது ஒண்ணுமே இருக்காது, நீர் இருக்காது, ஒண்ணு இருக்காது. அது போலதான் இந்த வாழ்க்கை. இந்த உடம்பு 100 வயசு வரைக்கும் நான் இருப்பேங்க, 100 வயசு இருப்பேன், யாராவது சொல்ல முடியுமா? நினைச்சுக்கிட வேண்டியதான். அடுத்த நிமிஷம் போகணும்னு சொல்ல முடியாது. ஆக்க நிலை கிடையாது, ஒரு நாள் போயிடும். செல்வம் நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் ஒரு நோய்க்கு தாங்காது. ஒரு 10 லட்சம் கட்டுங்க அப்படிம்பாங்க, நம்ம அடிச்சு பிடிச்சி சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க, ஒரு நிமிஷம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் கட்டிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அதனால இந்த செல்வம் வந்து நிலை கிடையாது. அப்ப நம்ம ஆஸ்பத்திரியில போய் ரூபா கொடுக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? தர்மம் செய்யணும். அதாவது வடிவேலனுடைய திருத்தாளை நினைந்து என்ன செய்யணும்? நொய்யிற் பிளவேனும் பகிர்மின்கள். கொஞ்சமாவது என்ன செய்யணும்? தர்மம் செய்யணும். தர்மம் செஞ்சா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இல்லை. தர்மம் செய்யலை அப்படின்னா நான் சம்பாதிச்சுக்கிட்டே போறேன், நான் சேர்த்துக்கிட்டே போறேன் அப்படின்னா அந்த ரூபா பூரா எங்க போயிடும்? அதனால இருக்கிற காலத்துல செல்வத்தையெல்லாம் என்ன செய்யணும்? நல்லா தர்மம் செய்யணும். நீங்க தர்மம் எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு வராது. புரியுது உங்களுக்கு? நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதுல வந்து நம்ம கோயில்ல, வைத்தியநாத சாமி கோயில்ல நிறைய பேர் இப்ப அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோயில் முடிஞ்சு பள்ளியரை பூஜை வர்ற இடத்துல ஒரு ஆள் பழம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஆளு சுண்டல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஆளு இட்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஆளு இது தக்காளி சாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு தர்மம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாருமே நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு செலவாயிட்டாலும் பரவாயில்லன்னு ஒரு 4 பேர் சேர்றாங்க, ஷேர் பண்ணி எல்லாருமே அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சேர்த்து வச்சு ஒன்றும் கொண்டு போறது கிடையாது. நீங்க முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க தர்மம் செய்றீங்களோ அந்த அளவுக்கு உனக்கு நோய் கிடையாது. மறந்துடக்கூடாது. நோய் இல்லாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? தர்மம், தானம். அதோட அதோட தானம் ரொம்ப செய்யணும். அடியார்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடியார்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கணும், அடியார்களுக்கு அன்னம் பழி கொடுக்கணும். இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வெளியில அந்த அந்த செலவு நமக்கு வராது. ஒருத்தர் சுகர் ரொம்ப நல்லா கவனமா கேட்கும். ஒருத்தருக்கு எந்த ஊருன்னா புதுப்பட்டி போயிருந்தேன். புதுப்பேட்டில் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அவருக்கு சுகர் ரொம்ப இருந்துச்சு. இப்போ நான் போறேன், அவருக்கு சுகரே இல்லைன்னாரு. என்னங்க எப்படிங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சுகர் இல்லை, நீங்க எப்போ கேட்டாலும் நார்மலாக தான் இருக்கும், எனக்கு சுகரே கிடையாது அப்படின்னாரு. ஏன் எப்படி? நான் செய்யற தர்மம் அப்படின்னாரு. நீங்க என்னங்க செஞ்சீங்க? எத்தனையோ பேருக்கு அடியார்களை கூப்பிட்டு வச்சு அன்னம் பழிச்சிருக்காரு. சரி, ஒரு நாள் 2 நாள் செய்வாருன்னு பார்த்தா வாரம் வாரம் அடியார்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காரு, அன்னம் அழைப்பு கொடுத்துட்டே இருக்கான். நான் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கணும், நான் அடியாருக்கு போட்டேன், நான் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படிங்கிறாரு. எப்படி பாருங்க, அடியாருக்கு அன்னம் பழிச்சுக்கிட்டே இருக்காரு, வசதானம் கொடுத்துட்டே இருக்காரு, ஆஸ்பத்திரிக்கு ஒரு போக வேண்டிய தேவையில்லை, செல்வம் சேஃப்டியா இருக்கு. எப்படி பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அவர் சொன்னதை சொல்றேன். அதனால அடியார்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, அது மாதிரி சாமிக்கு நிறைய செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, சாமி ஒரு பக்கம், சாமி ஒரு பக்கம் அடியார், சிவபெருமான் அடியார், 2 பேரையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம செல்வத்தை நம்ம எங்க போக வேண்டியதில்லை, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு வராது. நிறைய பேர் அதைத்தான் சேர்க்கிறாங்க. கடைசி நான் படுத்துக்கிட்ட யாருங்க எனக்கு பாக்குறது, நான் அதுக்காக நான் சேர்த்து வைக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் தயவு செய்து நீங்க என்ன செய்யாங்க, அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்யுங்க. உங்களால இயன்ற அளவுதான். நிறைய செய்யணும், உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யும். சரிதானா? அதான் நொய்யில் பிளவேனும் பகிர்மன்கள்னு அரைநாத பெருமான்னு சொன்னார். அதாவது கொஞ்சம் தர்மம் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்றேன். சரி, அப்படி முருகா என ஒரு தரமோ அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே என்று. அப்ப முருகன் என்ன செய்வாரு? அவர் நினைந்தால் 2 முருகான்னு சொல்லிட்டோம்னா, ஒருத்தர் பசு ஏத்தி கொண்டுட்டு ஒரு அரசர் தேர்ல வரும்போது ஒரு பசு இறந்து போயிடுச்சு. உடனே இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் சொல்லி குருநாதரை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வேகமா போனார். குருநாதர் அங்க இல்ல. உடனே அங்க சிஷ்யர் தான் இருந்தார். சிஷ்யர்கிட்ட போய் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த மாதிரி வரும்போது பசு இடறி இறந்து போயிடுச்சு, இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்க வந்தேன் அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, முருகான்னு 3 தடவை சொல்லுங்க அப்படின்னாரு. எத்தனை தடவை? முருகான்னு 3 தடவை சொல்லுங்க, உங்க அந்த பாவம்லாம் விளையிடும் அப்படின்னாரா. உடனே அந்த ராஜா போயிட்டாரு. அதுக்கப்புறம் குருநாதர் வந்தாரு. வந்து யாரோ வர்ற மாதிரி வந்த மாதிரி தெரிஞ்சது, யாருன்னு கேட்டார். அப்ப அவரு சொன்னாரு, ஒரு ராஜா வந்தாரு, இந்த மாதிரி பசு ஏத்தி கொண்டுட்டேன்னு சொன்னாரு, தெரியாம நடந்துருச்சுன்னு சொன்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னாரு குருநாதர். நான் முருகான்னு 3 தடவை சொல்லுங்கன்னு சொன்னேன்,
அடப்பாவி தப்பு பண்ணிட்டியப்பா அப்படின்னாராம். என்ன என்ன சாமி முருகான்னு ஒரு தடவை சொன்னாலே போதுமே, நீ எதுக்கு 3 தடவைன்னு சொன்ன? நீ போய் அடுத்த பிறவி போய் பிறப்பாய் அப்படின்னு அவருக்கு பிறவி கொடுத்து குகனா வந்து பிறந்தாரு. ராமருக்கு தோழனா வந்து பிறந்தாரு குகன்னு. தெரியுது அவங்களுக்கு? ஒரு தடவை முருகான்னு அதான் ஒரு கால் முருகா பரமா குமரா ஈர்கா எனவோத அருள்தாரா. ஒரு தடவை சொன்னாலே அவ்வளவு சிறப்பு முருகான்னு சொல்றது. அப்ப அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தா அவ்வளவு சிறப்பு தான். அதனாலதான் எந்த நேரமும் இவரு வாரிய சமயம் முருகா 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 முருகான்னு முழுகிட்டே இருப்பாரு. இந்த நேரம் வேலனை நினைப்பதே என் வேலை எப்படிப்பாரு, அந்த வேலனை நினைப்பதே அதனால முடிஞ்ச அளவுக்கு நாம 6 எழுத்து மந்திரத்தை அதே மாதிரி முருகா என்று நாம் உருகினால் கண்டிப்பாக நம்முடைய கவலையெல்லாம் முருகப்பெருமான் தீர்த்து விடுவார். ஒரு தடவை நம்ம சொல்லிட்டோம்னா சாமியுடைய 2 திருவடியும் நம் தலைவேல் இருக்கும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. முருகா என ஒரு தரமோது அடியார் முடிவேல் இணைத்தால் அல்வோனி. முனிவோர் அமரோர் முனிவர்கள் எல்லாம் போய் தேவர்கள் எல்லாம் போய் முனிவர்களும் தேவர்களும் போய் சென்று சிவபெருமானிடம் அதாவது முருகப்பெருமானிடம் போய் சென்று முறையிட்டார்கள். எதுக்காக? முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூரூரர் மேல் விடும் வேலா. முனிவர்களும் தேவர்களும் போய் சூரனுடைய துன்பம் தாங்க முடியவில்லை என்று முருகப்பெருமானிடம் போய் முறையிட முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு? அந்த வேலை எடுத்து சூரனை வதம் செய்த அந்த திறத்தை இந்த இடத்துல சொல்றாரு. முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூர் உரர் மேல் விடும் வேலா. சூரன் மேல அந்த வேலை விடுத்து காத்தருடைய பெருமானே என்று இந்த இடத்துல சொல்ற. முனிவோர் அமர எத்தனையோ முனிவர்களுக்கெல்லாம் சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் யார் தெரியுமா? முருகப்பெருமான். சித்தர்களுக்கெல்லாம் தலைவர். எத்தனையோ முனிவர்கள்லாம் தவம் கிடப்பாங்க. தவம் கிடந்தாலும் சாமி பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. சாமியை பார்க்கணும்னா அன்பு ஒண்ணு இருந்தா போதும். நீங்க எத்தனை ஆண்டு தவம் செய்யறீங்கிறது பிரச்சனை கிடையாது. 8000 யோகம் இருப்பினும் கண்ணால் அமுதினை கண்டு அறிவார் இல்லை. உன்னாடியுள்ளே ஒளியிற நோக்கினால் அவன் கண்ணாடி போல கலந்திருந்தான். அதிக காலம் நான் தவம் செஞ்சேன். சிலவர் பார்த்தீங்கன்னா புத்தெல்லாம் முளைச்சிரும். தவம் செய்யறவங்களுக்கு புட்டுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் வெறும் காத்த குடிச்சே உயிர் வாழ்ந்து இறைவன் நினைச்சிட்டு இருக்க ஆளுகள்லாம் உண்டு. புற்றுமாய் மரமாய் புனல் சிலவருக்கு மரம் முளைச்சிரும். சிலவருக்கு காத்த குடிச்சு உயிர் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அதிக தவம் செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் சிவபெருமான் காட்சி கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டாரு. அன்பு இருந்தா காட்சி கொடுப்பாரு. அன்பு இல்லாம நான் உட்காந்து தவம் செய்யறேன் அப்படின்னா இறைவன் காட்சி கொடுக்கும். 8000 யோகம் இருப்பினும் கண்ணால் அமுதினை கண்டு அறிவார் இல்லை. முக்திக்கு உழன்று முனிவர் குலாம் நனிவாட அத்திக்கு அருளை அடியேனை ஆட்கொண்டு பக்தி கடலுக்குள் பதித்த பரஞ்சோதி தித்திக்குமா பாடி தெல்லேனும் கொட்டாம். இப்படி சொல்றாரு பாருங்க. மாணிக்கவாசகர் சொல்றாரு, எத்தனையோ பேர் முக்திக்கு உழன்று முனிவர் குலாம், எத்தனையோ முனிவர்கள்லாம் தவம் கிடக்காங்க, ஆனா என்னை எளிமையா ஆட்கொண்டிய சாமி அப்படின்னாரு மாணிக்கவாசகர். என்ன காரணம்? அவர் செலுத்திய அன்பு. அந்த அளவுக்கு குருவை தேடிய அன்பு. குரு நமக்கு நல்ல குரு கிடைக்க மாட்டாருன்னு ஏங்குனாரு. குரு கிடைக்கிறது ஆச்சரியம். அதனாலதான் வழியை நல்ல பக்குவம் ஆயிட்டாரு மாணிக்கவாசகர். இப்ப எப்படியாவது ஆட்கொள்ள வேண்டும் என்று வழியை திருப்பரங்குன்றில யார் ஆட்கொண்டா? சிவபெருமான் ஆட்கொண்டார். அது மாதிரி முனிவர்களுக்கெல்லாம் தலைவர் சாமி. அது மாதிரி எத்தனையோ பேருக்கு அருள் செஞ்சிருக்கார் முருகப்பெருமான். அருணைநாதர், என்ன குமரகுருபர், அது மாதிரி எண்ணில்லாத பேருக்கு சுவாமி அருள் செஞ்சிருக்காரு. அது மாதிரி நக்கீரருக்கு திருப்பரங்குன்றத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த 999 வேற உள்ள போட்டு அடைச்சி வச்சிருக்கோம். கட்டி முக்கி போகுதுன்னு 1000 ஆளு மாட்டிட்டாங்கன்னா அந்த 1000 வரையும் சாப்பிடணும்னு நினைச்சிருக்கோம் அந்த போதும். அந்த நேரத்துல இவரு அங்க போறாரு. யாரு? நமது நக்கீரர் அங்க போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பூஜை பண்ணும்போது சிந்தனை வேற இடத்துல போயிடுச்சுன்னா அந்த பூஜை என்ன செஞ்சிடும்? தூக்கிடும். இவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தை திடீர்னு அந்த இலை கரெக்டா பாதி இலை தண்ணிலையும் பாதி இலை மேலேயும் இருந்துச்சு. இதை இவர் உத்து பார்த்தாரு. சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கவர் எதை பார்க்கணும்? பூஜையை தானே பார்க்கணும். இவர் அந்த இலையை பார்த்தாரு. பாதி தண்ணிக்குள்ளேயும் பாதி வெளியில இருந்துச்சா. பாதி தண்ணிக்குள்ள இருந்தது மீனா மாதிரி உள்ள போயிருச்சு. வெளியில இருந்த கிளை அப்படி பறையாகி மேலே போச்சு. இதை பார்த்தாருல, சிந்தனை திருமணமே அப்படி பிடிச்சிருச்சு. நக்கீரரை பிடிச்சி எங்க கொண்டு போயிடுச்சு? அந்த குகையில கொண்டு போய் வச்சிருச்சு. எல்லாரும் வைத்தார்கள். யார? நக்கீரர். நாங்க 900 நிம்மதியா இருந்தோம், நீ மாட்டிட்டு இப்ப எல்லாரும் நாம என்ன செய்ய போறோம்? அந்த பூதம் வயிற்றுக்குள்ள போறோம். நீங்க கவலைப்படாதீங்க, முருகப்பெருமான் இருக்காருன்னு சொல்லி திருமுருகாற்றுப்படை பாடினார்.
அத்தனை வேறையும் விடுவித்தாரு நக்கீரதேவன். எங்க திருப்பரங்குன்றது பார்த்துருக்கீங்களா? திருப்பரங்குன்றம் போயிருக்கீங்களா? நாங்க போயிருக்கோம் சுவா அப்படிங்கிறது. திருப்பரங்குன்றம் போவோம். அது முக்கியமான நிகழ்ச்சி. இன்னொன்னா நம்ம பாண்டி நாட்டுக்கே ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, முதல் படை வீடும் நம்ம பாண்டிய நாட்டுல இருக்கு, கடைசி படை வீடு அறுவடை வீட்டுல கடைசி வீடு பழமுதிர்ச்சோலையும் நம்ம மதுரையில தான் இருக்கு. ரெண்டு சிறப்பு இல்ல, அது மதுரையிலே இருக்கிறது ரொம்ப சிறப்பு. திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு, பழமுதிர்ச்சோலை கடைசி படை வீடு, அறுபடை வீடு. மையத்துல என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இங்கிட்டு திருப்பரங்குன்றம் இருக்கு, இங்கிட்டு பழமுதிர்ச்சோலை இருக்கு, நடுவில் என்ன இருக்கு? சாமி இருக்காரு, சொக்கநாத பெருமான் இருக்காரு, மீனாட்சி அம்மை இருக்காங்க. சென்ட்ரல யாரு இருக்கா? அம்மையா இருக்காங்க. ரெண்டு பக்கம் படை வீடு முருகப்பெருமான். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அந்த இதே கொடைவர கோயில், மலையை குடைஞ்சிருக்கும் கோயில், பார்த்தீங்கன்னாலே தெரியும் திருப்பரங்குன்றம். அங்க இன்னொரு தனிச்சிறப்பு என்ன சொல்லுங்க பார்ப்போம். திருப்பரங்குன்றது தேவி அன்னை அம்மை திருமணம், தேவயானை அம்மை திருமணம் அங்கதான் நடந்தது. நிறைய சிறப்புகள் இருக்கு திருப்பரங்குன்றத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு சிறப்பு இருக்கு. இப்ப இந்த சப்ஜெக்ட் முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூரர் மேல் விடும் வேளா அவங்களெல்லாம் காப்பதற்காக சூரனிடம் சாமி என்ன பண்ணாரு, அந்த வேலை விட்டு அவனை யான் எனது என்கின்ற செருக்கை ஒழித்து அவனை சேவலும் மயிலுமாக ஆக்கினார். அதான் விடும் வேளா. முருகபெருமானுக்கு என்ன பேரு? வேலன் ஒரு பேரு. வேலை வச்சிருக்கனால சாமிக்கு என்ன பேரு? வேலன். முருகபெருமானுக்கு வேலு கையில இருக்குமா, எங்க இருக்கும்? வலது கையில இருக்குமா, இடது கையில இருக்குமா? நெஞ்சில. என்ன காரணம்? ஏற்கனவே பல பேர் சிறப்புகளை கேட்டேன். ஏன் நெஞ்சில இருக்கு அப்படின்னா, எப்போதுமே ஞானம் அவரிடம் தங்கியிருக்கின்ற காரணத்தினால். வேல் என்பது ஞானத்துக்கு ஓமானம், அது மார்புல தான் இருக்கும். முருகப்பெருமானுடைய மார்புல கையில வச்சிருக்க மாதிரி படம் வச்சிருந்தாங்கன்னா அது தப்பு. முருகப்பெருமானுடைய இது வந்து கையில வச்சிருக்க மாதிரி போடக்கூடாது. இது அவங்களுக்கு அது மார்புல இருக்க மாதிரி தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் மார்புல இருக்க மாதிரி தான் இருக்கும். கையில வச்சிருக்க மாதிரி போட்டுக்க மாட்டாங்க. கையில வந்து வேற வச்சிருப்பாரு. இந்த குளிசாயுதம்னு ஒரு ஆயுதம் வச்சிருப்பாரு. இப்படி 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 வரும் கையில. நீங்க திருச்செந்தூர் படத்தை பார்த்தீங்கன்னா குளிசாயுதம் ஒன்று கையில வச்சிருப்பாரு முருகப்பெருமான் வந்து. அது எதுக்காக வச்சிருந்தாருன்னா, சிங்கமுகாசுரன் வந்து சண்டை போட வரும்போது அவர் கொஞ்சம் தைரியமா இருந்தார். எப்படியாவது இந்த வட்டம் முருகப்பெருமானை வென்றலாம். அவர் இந்த வேலாயத்தை வச்சு தான் எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வேலாயத்தை வச்சுட்டு வான்னு சொன்னோம்னா நம்ம ஈஸியா வீழ்த்திடலான்னு பார்த்தேன். அப்ப சொன்னாரு, முருகா நீ அந்த வேலை வச்சுட்டு தான் எல்லாத்தையும் நீ வதை செஞ்சுட்டு இருக்க, நீ அதை வச்சுட்டு என்கிட்ட சண்டைக்கு வானாரு. அதை வச்சுட்டாரு. இன்னொன்னா ஆயுதம் இல்லாமல் போருக்கு போகக்கூடாது, அது குற்றமாயிரும். நிராவரை கொன்ற குற்றம் ஆகும் என்ற காரணத்தினால் முருகப்பெருமான் குளிசாயுதம்னு ஒரு ஆயுதம் வச்சிருந்தாரு. அதை விட்டு சிங்கவாசரனை வதம் செய்தார். புரியுது உங்களுக்கு? நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் குளிசாயுதம் இப்படி இப்படி வரும். அந்த ஆயுதம் அதை வச்சுதான். ஆமா. இப்ப இப்ப முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சிவபெருமான் தானே முருகரை வர்றாரு. அப்படி வர முடியுமா? சிவபெருமான் முருகரை வர முடியுமா? விநாயகர் யாரு? விநாயகர் சிவபெருமான் தான். சிவகுடும்பம்னு வைக்கிற காரணம் அம்பாலும் அவர் தான். இப்ப நாளையுமே சிவகுடும்பம் நம்ம சொல்றோம். அப்படி சிவபெருமானால எடுக்க முடியுமா அவதாரம் அப்படின்னா, சிவபெருமான் ஒருவர் தான். நினைத்த நேரம் நினைத்த வடிவம் எடுக்கும் ஆற்றல் சிவபெருமான் ஒருவருக்கே உண்டு. அவர் தான் முருகரா வர்றாரு, விநாயகரா வர்றாரு, அம்பாலா வர்றாரு, எல்லாமா வரக்கூடியவர் யாரு? சிவபெருமான். இப்ப திரைப்படம்லாம் போறோம்ல, தசாவதாரம். ஒரு நடிகர் 10 அவதாரம் நடிக்கிறாரு. சாதாரண திரைப்படத்துல நடிக்கிற நடிகரே 10 அவதாரம் நடிக்கும் போது சிவபெருமான் நடிப்பாரா? நீங்க அதோட இந்த உயிர்கள் உயிரி பெறும் பொருட்டு அங்கு நவதரு பேதமாய் ஏகநாதனே அங்கு நடிப்பன் அப்படின்னா, ஏகநாயகனே அங்கு நடிப்பன். அப்ப திரைப்படத்தில் உள்ளவனே 10 அவதாரம் இருக்கும்போது சாமி எடுக்க மாட்டாரா? அவர் நினைத்த நேரம் நினைத்த வடிவம் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று சொல்வதற்கிறாங்க. கணக்கில்லாத திருக்கோலத்தை யார் எடுப்பா? சிவபெருமான் எடுப்பா. அப்படிதான் முருகரா வர்றாரு சாமி. முதுசூரமேல் விடும் வேளா திருமால் வீரமன் அறியாதவசி சிறுவா திருமால் மருகோனே. அருமையாவை
திருமாலும் பிரம்மாவும் காண முடியாத தவசீராக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே அப்படி. முருகப்பெருமான் முதல்ல சாமி அப்படி குழந்தைய இருக்கும்போது திருமால் வந்தார். வணக்கம். திருமால் முதல்ல முருகப்பெருமானுடைய மூத்தத்தை பாக்குறாரு. பார்த்ததுமே அவர் கண்ணுல இருந்து 2 கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வந்துதான். முருகப்பெருமானை பார்த்ததுமே 2 கண்ணுல, ஒன்று அமுதவள்ளி, இன்னொன்னு சுந்தரவள்ளி, 2 பேர் வந்தாங்க. 2 பேர் வந்து தவம் செய்து முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்று விரும்பினார்கள். அதுக்கப்புறம் தான் 2 பேர்ல ஏன் வள்ளியம்மையை கீழையும் தேவயானையம்மையை மேலையும் பிறக்க வைத்தார் என்றால், வள்ளியம்மை தேவயானையம்மையை இகழ்ந்த காரணத்தினால் வள்ளியம்மையை அந்த மான் அகர்ந்தெடுத்த குழியில் வந்து பிறக்க வைத்தார். தேவயானையம்மையை விண்ணுலகத்தில் பிறக்க வைத்தார். அவங்க எதுவுமே சொல்லல, அதனால விண்ணுலகத்தை பிறந்தார். இவங்க அந்த இகழ்வாக பேசிய காரணத்தினால் மண்ணுலகத்தில் வந்து மான் அகழ்ந்து எடுத்த குழியில வந்து பிறந்தார். ஏன் நமக்கு என்ன தெரியுது? யாரையும் இகழ்வாக நாம பேசக்கூடாது என்று ஏற்கனவே நம்ம திருச்செந்தூர் புராணத்துல பார்த்தோம்னா, அப்படி திருமால் பார்த்து அப்படியே அடிக்கடி முருகப்பெருமானை அவர் பார்த்துட்டே இருப்பாரு. ஏன்னா அந்த மூத்த அவருக்கு ரொம்ப பிடிக்கும் திருமாலுக்கு. பல இடங்கள்ல அருணைநாத பெருமான் சொல்லும் போது திருமாலை நிறைய இடத்துல சொல்றாரு. உபயகுல தீபசிங்க விருது கவி ராஜசிங்க உழைப்புகள் யூரில் என்று வருவோனே உலகளவு மால்வகிழ்ந்த வருவோனே அப்படின்னாரு. இந்த உலகத்தை 3 உலகத்தை அலங்க போனார் பாருங்க. அப்பேற்பட்ட திருமாலுடைய மருமகனே அப்படின்னு திருமாலுக்கு ஒரு உயர்வு சொல்லி சொல்லுவார் அருணைநாத பெருமான். பல இடங்கள்ல சொல்லுவார். நீ எப்படிப்பட்டவனா அந்த திருமாலுக்கே மருமகன். அதே மாதிரி திருமால் பிரமன் அரியா தவஸ்வீர் சிறுவா திருமால் மருகோனே. சிறுவா திருமால் மருகோன் யாருக்கு சிறுவன்? சிவபெருமானுடைய மைந்தனாக சிவபெருமானுக்கு மைந்தனாகவும் திருமாலுக்கு மருமகனாகவும் விளங்கக்கூடியவனே அப்படின்னு இந்த இடத்துல எப்படி சொல்றாரு பாருங்க. அருமையான ஒரு வரி. திருமால் பிரம்மாலும் அறியாத தவசீர் யாருன்னா சிவபெருமான். அவங்க 2 பேரும் போனாங்க, அடிமுடியை பார்க்க முடியல. அப்பேற்பட்டவர்களுக்கு முருகப்பெருமான் எப்படி இருந்தாலும் அறியாத தவசீராக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் திருமாலுக்கு மருமகனாக விளங்கக்கூடிய பெருமானே என்று இந்த இடத்துல திருமால் பிரமன் அரியா தவசீர் சிறுவா திருமால் மருகோனே அப்படின்னு கடைசி செழுமாமதில் சேர் அழகார் பொழில் சோர் திருவீழியில் வாழ் பெருமாளே. கடைசி வரி எப்படி சொல்றாங்க? செழுமா மதில் சேர், செழுமையாக விளங்கக்கூடிய மதில்கள் எல்லாம் இருக்கக்கூடிய மதில்கள் அப்படி இருக்குமா திருவள்ளுவரில் முன்னாடி. இப்பெல்லாம் நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க மதிலே கிடையாது, கோயில் மட்டும்தான் இருக்கு, சுத்தி வீடுகள் கூட இல்லை திருவள்ளுவரில். நீங்க போனீங்கன்னா தெரியும். செழுமா மதில்கள் நிறைந்த இடமாகவும் செழுமா மதில் சேர் அழகார் பொழில் சொல். அழகான பொழில்னா சோலைகள்னு அர்த்தம். சோலைகளை உடைய இடமாக விளங்கக்கூடிய திருவீழிமிலையில் வீட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. செழுமா மதில் சேர், மதில்கள்னா நிறைய தூண்கள் எல்லாம் வைத்து 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 கட்டியிருக்கக்கூடிய, அதுக்கு அந்த ஊருக்கே அழகு சேர்க்கக்கூடிய மதில்களும் அங்கே சோலைகளும் நிறைய சோலைகளும் விளங்கி தோன்றுகின்றன. அப்படிப்பட்ட இடம் எது என்றால் திருவீழிமிலை. அதில் வீட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானே என்று எனக்கு ஒரு தாய் இரு தாய் பல கோடியதாய் உடனே அவமா அழியாது என்று நான் ஒவ்வொரு தாய் வயிற்றில் பிறந்து பிறந்து இறந்து கொண்டிருக்கின்றேனே, அந்த நிலையை மாற்றி ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அறுத்தாரா என ஒரு தடவையாவது முருகான்னு சொல்லி என்ன அழைக்க வைக்க மாட்டியா முருகா அப்படின்னு சொல்ற. அடுத்து என்ன சொன்னாரு? முருகான்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவேன்னா உன்னுடைய 2 திருவடி என் தலைமையில் வைத்துடுவாயே முருகா அப்படின்னு சொல்ற. அப்படி சொல்றாருப்பாங்க. பாட்டென்னா பாடி பார்க்கணும். திருப்புகழ் பாடுறது கொஞ்சம் கஷ்டமாவே தெரியுற மாதிரியே இருக்கும். ஆனா பாடிட்டேன்னு வச்சுக்கோங்க, தினசரி லட்சுமி நிஷா பாடி பாடி போடுறாங்க. உண்மையிலே பெரிய சிறப்பு. நீங்க அதெல்லாம் கேட்கணும். எல்லாருமே வாட்ஸ்அப்ல போய் அவங்க டெய்லி கஷ்டமான வரியை கூட எதுவுமே நல்லா பாடுறாங்க. அவங்க அடிக்கடி பாடுறதுனால எது பிழை இல்லாம பாடுறாங்க. அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே பிழை இல்லாம பாடுறாங்க. லட்சுமி நிஷா நல்லா பாடுறாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்க பாடுறதெல்லாம் என்ன செய்யணும்? வாட்ஸ்அப்ல போய் கேளுங்க. கேட்டு நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பாடி என்ன செய்யுங்க? வாட்ஸ்அப்ல போடுங்க. தினசரி ஒரு திருப்பூர் பாடினா எவ்வளவு பெரிய சிறப்பு சொல்லுங்க பாப்போம். கேட்குறாங்களோ இல்லையோ, நீங்க போடுறது என்ன செஞ்சிருங்க? ஒரு பாடலை பாடி போடுங்க.
திருப்புகழ் பாடினா யாருக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க பார்ப்போம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். திருப்புகழ் பாடுறவங்கள முருகப்பெருமான் விடவே மாட்டாரு. என்ன கேட்டு வாங்கினது யாரு? முருகப்பெருமான் கேட்ட திருப்புகழ் பாடுக அப்படின்னாரு, விருப்பத்தோடு கேட்டாரு. அத சொல்லும்போது இந்த பாட்டை சொல்றாரு, அழித்து பிறக்க விட்ட ஐவேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கேட்கின்றீர்கள். நீங்க எப்படி வேணாலும் பாடுங்க, ஆனா பிழை இல்லாம பாடணும், அவ்வளவுதான். அன்பா பாடணும். ஒண்ணு அன்பா பாடணும், ரெண்டாவது பிழை இல்லாம பாடணும். இது ரெண்டே ஆப்ஷன் தான் அருணைநாத பெருமான் சொல்றாரு. அழித்து பிறக்க விட்ட அயில்வேலன் கவியை அருணைநாத பெருமான் அருளிய அந்த திருப்புகளை நீங்க என்ன செய்யணும்? எழுத்து பிழையற கற்கின்றீர். ரெண்டாவது என்னது? அன்பாக கற்கின்றீர். அன்பா பாடணும், எழுத்து பிழையற பாடணும். எரி மூண்டது என்ன? விழுத்து புகையிட பொங்கு வெம் கூற்று விடும் கயிற்றால் கழுத்தின் சுருக்கிட்டு இழுக்குமென்றோ கவிகிற்கின்றதே என்று அந்த கந்தர் அலங்காரத்துல அற்புதமா சொல்றாரு. நிறைய சொல்றாரு. அந்த அதே மாதிரி தண்டாயுதம் திரிசூலம் விளத்தாக்கி உன்னை திண்டாட வைத்து விளைவைத்து விடுவேன், செந்தில் வேலவனுக்கு தொண்டாகிய அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயடா அந்தகா வந்து பால் சட்டி என் கைக்கு எட்டவே அப்படின்னு அதே துணிவை சொல்றாரு. குருபெருமான வழிபாடு பண்றவங்க எவனை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையே. அவிரோத ஞான சுடர்வாள் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ எவனே நீ என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற. சக்தி என் கை கெட்டது தூரம் நீ வந்து பாரு பார்ப்போம். என் கையில என்ன இருக்கு? எந்த உயிரிட்டையும் பாரபட்சம் இல்லாம எந்த உயிரிட்டையும் பகமை பாராத நட்பு என்னிடம் இருக்கின்ற காரணத்தினால் நீ என்னை ஒன்றும் செய்து விட முடியாது என்று சொல்றாரு. அதனால நாம யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது? பகைமை வைத்து கொள்ள கூடாது. பகைமை வைத்தால் அந்த பகைமையை நீக்குவதற்கு ஒரு பிறப்பு கட்டாயமாக வரும். இப்ப நாமளும் பக்கத்து வீட்டுக்காரரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, சாமி என்ன பண்ணுவா தெரியுமா? ரெண்டு பேரும் அடுத்த பிறகு கணவன் மனைவியே போட்டுருவாரு. இவர் ரொம்ப ஓவராகவே சண்டை போடுறாங்க அப்படின்னு அடுத்த பிறவில ரெண்டு பேரும் கணவன் அந்த பிறவிலே கணவன் மனைவி சண்டை போட்டுதான் வச்சுக்கோங்க, விலங்க தூக்கி போட்டுருவாரு. இது சேராது போல தெரியுது. விலங்க போங்க அங்க போய் அடிச்சு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா விலங்கு ஒன்னொன்னே அடிச்சு அப்படி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும். விலங்கு பிறவில ரொம்ப மோசம். ஒருத்தர் அடிச்சுதான் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. நமக்கு நல்ல பிறவி கொடுத்துருக்காரு சாமி. இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்ப்பு. இப்போ பாம்பா பள்ளியா பிறந்தா சாமியை வணங்க முடியாது, பறவையா இருந்தா கும்பிட முடியாது. நமக்கு நல்லா வணங்குறதுக்கு கையும் வணங்க தலை வைத்து வார்களால் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீர் அடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கோடு அணிதில்லை அவ்வளத்தை ஆடுகின்ற குளங்கோடு பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ என்று கூறுவதற்கிணங்க எப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காரு. தலையை நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களோ, செவிகால் கண்மீன்களோ, மூக்கே நீ முரளாய், ஆயை வாழ்த்து கண்டாய், அத்தனை உறுப்பு நமக்கு தான் கொடுத்துருக்கு. அதுதான் பிறந்த இந்த மனித சொல்றாரு திருமண அழகா சொல்வார். பிறந்த பிறவியில் பேணி எம் செல்வன் கடல் அடைவார். மனித பிறவி பிறந்து நம்ம வழிபாடு செய்யலன்னா பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேர் இழந்தாரு அப்படின்னு. பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பிரான் அடி பேனார் பெறுதற்கரிய பேர் இழந்தார். பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேர் இழந்தார். அந்த நிலை ஆயிரும். அதோட அது காலத்தை நம்ம வீணாக்காம நம்ம என்ன செய்ய வேண்டும்? பெருமானை வழிபாடு செய்து இந்த பிறவியை நாம் போக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பாட்டுல முடிவு என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம ஒவ்வொரு பிறவிலையும் எருவாய் கருவாய் தடியிலே உருவாய், நாம எருவாய் போய் யோனியில போய் கருவுல போய் அது ஒரு உருவ ஆகி அது பயிர ஆகி அது வளர்ந்து அதுக்கப்புறம் குழந்தைய வந்து அப்புறம் ஒவ்வொரு தாய் வயிற்றுல போய் இவர் போய் அவர் வாயின்னு சொல்லி ஒவ்வொரு பிறவியா நம்ம எடுத்து மறுபடியும் பூமியில வந்து உழண்டு நாம ஒரு தடவை கூட ஒரு கால் முருகா பரமா குமரான்னு சொல்லாம காலத்தை நம்ம வீணாக போய்கிட்டோம்னா நமக்கு என்ன கதி கிடைக்கும்? அதனால முருகா என்னை எப்படியாவது முருகா என்று என்னை முருகா குமரா பரமா என்று என்னை அழைக்க வைத்து விடு, எனக்கு அருள் செய்து விடு. ரெண்டாவது முருகான்னு நீ அப்படி ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா உன்னுடைய ரெண்டு திருடி என் தலைமையில் வைத்து விடுவாயே முருகா அப்படின்னு சொல்லி, அப்புறம் நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னா அந்த திருமால் பிரமா அறியாத தவசீராக விளங்கக்கூடிய பெருமானே, நீ இப்ப எங்க இருக்கு அப்படின்னா அந்த திருவிழிகளில் வீட்டிருக்கின்றாயே அந்த செழுமா மதில் சேர் மதில்கள் நிறைந்த அந்த இடங்களாக விளங்கக்கூடிய மதில்களாக விளங்கக்கூடிய இடத்திலும் சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடமாக விளங்கக்கூடிய திருவிழிமலையில் நீ வீட்டிருக்கின்றாயே முருகா, என்னை எப்படியாவது என்ன பண்ணிடு, ஒரு தடவையாவது முருகான்னு என்ன அழைக்க வைக்க.
அப்படி யார் சொல்றாங்களோ ஒரு தடவை முருகா என்று அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு 2 திருவடியும் முருகப்பெருமான் தலையில் வைத்து விடுவார். முருகா என்ற ஒரு தரமும் அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே என்று இந்த பாட்டை முடிக்கிறார். அருமையான பாட்டு, நல்ல பாட்டு. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலதாய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய். எல்லாருக்கும் முருகப்பெருமான் எப்படி இருப்பாரு? குருவாக வருவார். குருவாக வந்து நமக்கு அருள் செய்வார். மானிட சட்டை தாங்கி வந்து சாமி எப்படி வருவாரு? குருவாக வருவார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் இப்படி எல்லாமாவும் இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அதனால பெருமானை நாம் என்ன செய்ய வேண்டும்? முருகா என்று நாம ஒரு முறை ஓதும் அடியவருக்கு எந்த ஒரு துன்பமும் வராத நிலையை முருகப்பெருமான் தந்து அருள்வார் என்று இந்த பாடல்ல சொல்லி முடிக்கிறார். அதனால வீட்டுல போய் இந்த பாட்டை என்ன செய்யுங்க, பாடுவீங்களா? சிவா நீங்க இப்பதான் சொல்லியிருக்கீங்க, இந்த பாட்டையே நீங்க இப்பதான் சொல்லியிருக்கீங்க, எருவாய் கருவாய் தண்ணியிலே உருவாய். இன்னைக்கு போய் பாருங்க, இந்த பாட்டை நாங்க மனப்பாடம் பண்ணாம விட மாட்டோம்னு சொல்றது எனக்கு தெரியுது, காது வழியா கேட்குது. இருந்தாலும் நீங்க போய் என்ன செய்யுங்க, இந்த பாடலை போய் அதாவது பண்ணோடு பாடிப்பாருங்க, நல்லா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். சும்மா சிவா சொற்பொழில சொல்லியிருக்காரு, எருவாய் கருவாய் தண்ணியிலே உருவாய் இதுவே போய் இறை விளவாய். அது சிலர் பார்த்தீங்கன்னா கடை 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 கடைன்னு வாசித்து விட்டு முடிச்சு விட்டுருவாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலர் வாசிக்க கூடாது, பாடலாம் என்ன செய்யக்கூடாது, வாசிக்க கூடாது. முடிந்த அளவுக்கு இசையோடு பாடணும், இசைந்து பாடணும். அதாவது ஞானத்தமிழ் அழகா சொல்றாரு, அதாவது இசைந்து இசைந்து பாட வேண்டும். எந்த ஒரு பாடலையும் இது கவிகோளும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமாம் அப்படிங்கிற. முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், இசைந்து பாடணும். சும்மா வாசித்து விடாம பாடல்களை எல்லாம் இசைந்து பாடணும். கவிகோளும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல், நீங்க எப்படி பாடினாலும் சரி, ஆனா இசைந்து பாடணும், அவ்வளவுதான். பாடினீர்கள் என்றால் சாமி என்ன செய்வாரு, மகிழ்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார். நீங்க சாமி மகிழணுமா வேண்டாமா? அப்புறம் சொன்னா 2 ஆப்ஷன் தான், ஒன்று அன்போடு பாடணும், எழுத்து பிழையற, அவ்வளவுதான். பாடினோம்னா கண்டிப்பா இறைவன் மகிழ்ந்து கேட்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா பாடும்போது அந்த பாடலை கொலை பண்ணி வைக்கிற மாதிரி பாடுறது, பூரா தப்பு தப்பா பாடி சாமியே அரண்டுவாரு. டேய் நீ இதுக்கு பாடாவே இருக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இல்லாம கூடுமான அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், அதாவது நம்ம மீறி தவறு நடக்கிறது வேற, அவன் தெரிஞ்ச தப்பு செய்யக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? முடிந்த அளவுக்கு பிழையற நாம் அதை கற்க வேண்டும். அதுதான் அருணாத பெருமான் சொல்றாரு, எழுத்து பிழையற கற்கின்றேன் எரி மூண்டதன். அப்படி எழுத்து பிழையற கற்றோம்னா எரி மூண்டு வருவாரு. யார் தெரியுமா உங்களுக்கு? யமன் வருவாரு, கூட்டன். அவன் கழுத்துல சுருக்கிட்டு இழுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த பாடலாம் பாடிடுறான். அப்படி பாடிட்டோம்னா அவனுக்கு வேலை இருக்காது, அந்த கழுத்தை இருக்க மாட்டான். அவன் பாட்டு விட்டு இந்த ரொம்ப நாளை இழுத்துக்கிட்டு இருக்குங்க பார்த்தீங்களா, அவங்க பூராமே ரொம்ப ரொம்ப இழுத்துக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவனை பாவம் ரொம்ப செய்திருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்த பிறகாவது அவங்களுக்கு நல்ல பிறவி கிடைக்கணும்னு நம்ம சாமியெல்லாம் வேண்டிக்கிறோம். இது அவங்களுக்கு ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் போய் திரும்ப ராஜகுலத்தில் ஒரு 2-3 பேருக்கு போய் படித்தா அவங்களுக்கு மறுநாள் உயிர் பிரிஞ்சிச்சு. ரொம்ப இழுத்துக்கிட்டே இருந்தது, பாடுறது மறுநாள் உயிர் போயிடுச்சு. ரொம்ப எடுத்துக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப சிரமம், வேதனை அனுபவிக்க முடியாது, பாவம். சிலர் பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையிலே படுத்திருப்பாங்க, ஒன் சைடே திரும்பி படுக்க முடியாது, அப்படியே புண்ணா ஆகி அப்படியே உடம்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம நல்ல தான தர்மங்கள்லாம் செய்து பெருமானை இந்த பிறகு நல்ல வழிபாடு செய்த அப்படின்னா நமக்கு அந்த மாதிரிலாம் நிலை நமக்கு வராது. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிச்சா? முடிந்த அளவுக்கு சாமியை நம்ம வழிபாடு பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு அந்த நிலையெல்லாம் வராது என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த திருப்பொருள் பாடல் விளக்கத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பொருள் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். திருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்வாய் வெறி போல ஒரு தாய் இரு தாய்
பல கோடிய தாய் உடனே அவமா அழியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காயன ஓத அருள்தாராய் முருகாயன ஓதர முது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே முனிபோரமரோ முறையோ எனவே முதுசூரூரர் மேல் விடும் வேளா திருமால் வீரவன் அறியாதவசி சிறுவா திருமால் மருகோனே செழுமாமதில் சேர் அழகார் போனில் சூழ் திருவேலியில் வாழ் பெருமாளே முருகாயன போதர மோது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. கைலாயபுரமுறை சிவஞான போது நெறிகாட்டும் என்னை வயல்வாய்மை கண்டான் தந்ததிக்கு ஒரு மெய்யான பானுவாகி உயிராரும் புயல் திருவாவூர் திரைவாள் ஒரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மறுபடியும் திருமரபு நீரூபி தலைய மாதோ பவப்பெரும் கடலை கடந்திடுதற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது வேகம் அடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் பார்வதீபதையே அனகரமகா தென்னாடுடீசுவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம். சரி யாராவது அமுத்துங்க யாராவது அமுத்துங்க